இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு தலைப்பின் கீழே பேசும்படியாக இருக்கிறேன். என்ன தலைப்பின் கீழே பேசும்படியாக இருக்கிறோம்? என்ன தலைப்பின் கீழே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம்? யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய அடையாளம் என்கிற தலைப்பின் கீழே தான் இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். அந்த தலைப்பை வைப்பதற்கான முக்கியமான காரணம், இன்றைக்கு கிறிஸ்துவர்களாய் அல்லது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய அடையாளங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா பின்னாடி போயிடுங்க, ரூமுக்கு போயிடுங்க. ஜாய் நீர் போக வேண்டாம். பின்னாடி போயிடுங்க. யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உங்கள் அடையாளம் ரொம்ப முக்கியமானது. சபைக்கு வந்திருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கான அடையாளமாய் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? எதை நீங்கள் அடையாளமாய் பார்க்கிறீர்கள்? உலகத்தில் பாருங்க, எல்லா காரியத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போறீங்கன்னா ஒரு லாங் கோட் போட்டு கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்ல வச்சிருந்தா உடனே சொல்லிடுறோம் இவர் யாரா இருக்கிறார், இவர் டாக்டர். பை ஹிஸ் ஐடென்டிட்டி யூ டெல் ஹிஸ் ஒர்க். அவருடைய அடையாளத்தை வச்சு அவர் யாரு, என்ன வேலைன்றது என்ன பண்ணிடுறீங்க, சொல்லிடுறீங்க. ஸ்டேஷனுக்கு போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, அங்கே ஒருத்தர் காக்கி சட்டை போட்டு நிற்கிறாரு. எல்லாருமே காக்கி சட்டை போட்டிருப்பாங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2 ஸ்டார் இருந்தால் அவர் எஸ்ஐ, 3 ஸ்டார் இருந்தால் அவர் இன்ஸ்பெக்டர். பார்த்த உடனே சொல்லியிருந்தோம் ஐடென்டிட்டி ஷோஸ் ஹூ இஸ். இந்த அடையாளம் அவர் யாருன்றது என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. அப்போ இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய அடையாளங்கள். இதை வச்சு அவங்க வேலை என்ன, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய இதில் என்ன எல்லாம் பார்க்குறோம். நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் பாருங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை தான் புகுத்தி பல நூற்றாண்டுகளாக, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நூற்றாண்டுகளாக ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுடைய அடையாளம் என்னன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்றளவும் வெளிப்பிரகாரமான அடையாளங்களாகவே இருக்கிறது. அந்த அடையாளங்களை தான் தங்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக வைத்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் பாருங்க, இந்த புரிதல் இல்லாத இந்த பிரச்சனை தான் நிறைய நேரத்தில் விசுவாசிகள் அவிசுவாசிகளாகவும் அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாகவும் தாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மையான ரட்சிப்பை இழந்து நரகத்திற்கு செல்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை எது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய கிறிஸ்துவின் உண்மையான அடையாளம் இவர்களுக்கு தெரிவது இல்லை. இவருடைய அடையாளம் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால ஏதோ அடையாளங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அடையாளங்கள், கிறிஸ்துவத்தின் அடையாளங்கள் என்று சொல்லி அதை நம்பி அதை பின்பற்றி போய் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை அவர்கள் வருவித்துக் கொள்வது தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் அதெல்லாம் சமுதாயங்களில் கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம அதை பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பைபிளை படித்து பல வருஷமாக சபைக்குள்ள இருந்து காணிக்கை தசமாகலாம் கொடுத்துட்டு கூட கிறிஸ்து அல்லாத அல்லது கிறிஸ்துவின் அடையாளம் இல்லாத காரியங்களை கிறிஸ்துவத்தின் அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம் என்று சொல்லி அதுக்கு பின்பதாக போய் ஏமாந்து வாழ்க்கையை தொலைத்து நரக வேதனைப்பட்டு பின்பதாக ரட்சிப்பையும் இழந்து நரகத்தை தவிர வேற ஒரு வழி இல்லை அப்படின்ற அளவுக்கு பிசாசு அவர்களை கொண்டு போய் நிறுத்துவதை நம்ம பார்க்குறோம். அது உள்ள உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு கூட நடக்கலாம், அது யாருக்கும் நடந்துட முடியும். அதனால தான் இதை முக்கியமாக இன்றைக்கு எடுத்து அதை உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். அதனால யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உங்கள் அடையாளம் என்பது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்கிற அடையாளத்தை எங்கு கண்டறிவது, அதான் கேள்வி. ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டருடைய அடையாளத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருது, ஒரு போலீஸ்மேனுடைய அடையாளத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருது. ஆனால் கிறிஸ்துவனுடைய அடையாளம் அப்படி வைக்கப்படவில்லை. எந்த அடையாளம் வைக்கப்படவில்லை? ஒரு கிறிஸ்துவனுடைய அடையாளம் அப்படி வைக்கப்படவில்லை. பார்த்த உடனே ஒரு கிறிஸ்துவர், பார்த்த உடனே ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்லாம் சொல்ல முடியாது. ஹலோ, அதுக்கு வாதாடலாம் சில பரிசேயர்கள், சில போதர்கள் சொல்லலாம். எப்படி நீங்க அது மாதிரி சொல்வீங்க?
அப்படின்னு வாதாடலாம். ரொம்ப சிம்பிளாகவே கொண்டு வர, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவையே இவன் பேலியாளின் மகன் என்று சொன்னார்கள். யாருடைய மகன் என்று சொன்னார்கள்? இயேசுவை பிசாசு பிடித்தவன், பிசாசுகள் எல்லாம் தலைவன் சொன்னாங்க. யார? இயேசுவே. ஆனால் அவர் உண்மையான அடையாளம் என்ன? தேவனுடைய குமாரன். அப்ப அவர் வெளிப்பிரகாரமான அடையாளத்தை வைத்து இயேசுவையே யாராக பார்க்க முடியவில்லை? ஜனங்களால தேவனுடைய குமாரனாக பார்க்க முடியவில்லை. அப்ப the true identity of Christ is not external, it is internal. அதான் சொல்ல வரேன். உண்மையான கிறிஸ்துவனின் அடையாளம் என்பது அது வெளிப்பிரகாரமாக இல்லை. அது எங்க இருக்கிறது? அது உள்ள இருக்கிறது. எங்க இருக்கிறது? அது இன்னும் சிம்பிளா சொன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறது. எந்த வாழ்க்கையில் இருக்கிறது? அது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில பார்த்துடலாம். அப்ப வெளிப்பிரகாரமான அடையாளங்களை வைத்து இவர் இது கிறிஸ்துவ சபை, இது கிறிஸ்துவ ஊழியம், இது கிறிஸ்துவ ஊழியக்கார், இவர் சிறந்த போதகர், இப்படி எல்லாம் கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்து ஏமாந்து போறாங்க. அந்த மாதிரி ஏமாந்து போகிற மக்களுடைய நிலை பரிதாபம் என்னன்னா, யாரை நம்பி ஏமாந்தாங்களோ அவங்க கடைசியா வரமாட்டேன்றாங்க. கடைசி எங்களை மாதிரி ஆளுங்க தான் யாராவது போய் நிற்க வேண்டியதா இருக்குது. போயிட்டு தெரிய மாட்டேன் அவங்களுக்கு எது ரைட்டு, எது உண்மை, எது பொய் அப்படின்றது அவங்களுக்கு புரிவது இல்லை. அப்ப அதனால தான் ரைட் ஐடென்டிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, ஒரு கிறிஸ்துவத்தின் அல்லது கிறிஸ்துவனின் உண்மையான அடையாளம் என்பது அது வெளிப்பிரகாரமாக இல்லை. நகை போடல, பொட்டு வைக்கல, இல்ல வெள்ளை துணி போட்டிருக்கிறாங்க, கையில பைபிள் வச்சிருக்கிறாங்க, ஆராதனை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு என்ன கிடையாது? கிறிஸ்துவன் அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் என்கிற அடையாளம் இல்லை. ஒருத்தரோடு கூட பிரயாணத்தில் இருந்த பாருங்க. அப்ப அவர் ஒரு சிஎஸ் கிறிஸ்தவர். அவர் அப்ப நான் சொன்னேன், இங்க என்ன ஒரு சர்ச்சு இல்லை, தமிழ் சர்ச் இல்லை. ஒரு நாள் சண்டே, அது நைட்ல இருந்து உட்காந்து தேடுறோம், ஒரு இடத்துலையும் கிடைக்கல, என்னதான் பண்றாங்க இந்த ஊர்ல எல்லாம் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. அவர் சொல்ற, நீங்க ஏன் அதுக்கெல்லாம் கோலப்படுறீங்க? உங்களுக்கு தான் சர்ச்சு தேவை, உங்களுக்கு தான் ஆலயத்துக்கு போகணும், அதெல்லாம் உங்களுக்கு தான் தேவை. எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் நிற்கிற இடத்துல ஆராதனை செய்வேன், பாக்குறீங்களான்றாரு. ஹலோ, நிற்கிற இடத்துலையும் நான் ரஜினிகாந்தா மாறுவேன், நிற்கிற இடத்துலையும் நான் கமலஹாசனா மாறுவேன். மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர அவராக என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் ஆக முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. மாதிரியெல்லாம் உங்களை இருக்க சொல்லல, அவராகவே இருக்க சொல்லி இருக்கிறார். யாராகவே இருக்க சொல்றாரு? உங்களை அவராகவே இருக்க சொல்லி இருக்கிறார். ரியாலிட்டிக்கு வர சொல்றாரு, ஒரிஜினலுக்கு வர சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவத்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, அவரு நான் நிக்கிற இடத்துல இருந்தே கடவுளை ஆராதிப்ப பாக்குறீங்களா நீங்க அப்படின்றாரு. அதான் சொன்னா, இதெல்லாம் ஒரு அடையாளமா? இன்றைக்கு பிசாசு என்று சொல்லப்படுகிறவன் ஒரு காலத்துல பெரிய ஆராதனை வீரன். அவன் தேவனை ஆராதிக்கும்படியாக உருவாக்கப்பட்ட தூதன் என்று வேதம் சொல்லுகிறது. Once he was created to worship God, once he was an angel. ஒரு காலத்தில் அவன் தேவ தூதன். ஆனால் அவனுக்குள்ளே ஏற்பட்ட இந்த மேட்டின்மை, இந்த பெருமை, அந்த அடையாளத்தை கலைத்து இன்னைக்கு வேறொரு அடையாளத்தை அவனை கொண்டு வந்து நிறுத்துது. இவன் தேவ தூதன் அல்ல, இவன் யாரா இருக்கிறான்? இவன் பிசாசா இருக்கிறான். அப்ப அதனாலதான் பாருங்க, இன்றைக்கு சபைகள் எல்லாம் சபைகள் அல்ல, போதகர்கள் எல்லாம் போதகர்கள் அல்ல. வெளிப்பிரகாரமான காரியத்தை வச்சு இதுதான் அதுதான்றத ஒரு கணக்குக்குள்ள வரதை போல நிப்பாட்டிட்டு, you should come into the right identity of Christ. சரியான அடையாளத்துக்குள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதை சரி எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 3 அதிகாரம், கலாத்தியர் 3 அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3 அதிகாரம். ஏன் சரியான அடையாளத்தில் கொண்டு வரணும்னு சொல்றேன்? மனுஷனை தேவன் உருவாக்கும் போதே பாருங்க, ஆதியாகமம் 3 ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லையா? 2, 3 எல்லாமே அதுல தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலில் உருவாக்கினார். யாருடைய சாயலில் உருவாக்கினாரா? The man has been created in the image of God. மனுஷனுக்கு என்று ஒரு தனி சாயல், ஒரு ரூபம், ஒரு சுவாபம், ஒரு உள்ளம் தரப்படவே இல்லை. மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பறவைகளுக்கு கொடுக்கப்பட்டது, மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் தனித்துவமா கொடுத்தாரு. கடவுளுடைய இமேஜ் அது கொடுக்கப்படல. கடவுளுடைய கரத்தின் கிரியைகள் அவைகள் இருந்தது. கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய மாட்சிமையை, கடவுளுடைய மகிமையை அவைகளாம் வெளிப்படுத்துது.
ஆனால் மனுஷனை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு கடவுள்? அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். ரூபம்னா இந்த பார்க்கக்கூடிய மனுஷ ரூபம். இந்த ரூபத்துல தான் கடவுளும் இருப்பாராம். மனுஷ ரூபத்தில் இல்லாதது எதுவுமே என்னவா இருக்க முடியாது, கடவுளா இருக்க முடியாது. மனுஷ ரூபத்தில் தான் அவர் இருக்கிறார். ஒண்ணு, அந்த சாயல்ன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, லைக்னஸ். லைக்னஸ்னா என்ன? சுவாபங்களை குறிக்கிறது, உள்ளத்தை குறிக்கிறது. கடவுளுக்குள்ள இருக்கக்கூடிய அதே சுவாபம், அதே நம்பிக்கை, அதே அன்பு, அதே இருதயம், அதே சிந்தை, அதே விருப்பம், அதே ஆசை கொண்டவனாய் மனுஷன் என்ன பண்றான்? இன்றைக்கு இருக்கிறான், அல்லது உருவாக்கப்பட்டான், சிருஷ்டிக்கப்பட்டான். அதான் லைக்னஸ். தேவன் தன்னுடைய உருவத்திலும் தன்னுடைய சுவாபத்திலும் மனுஷன் என்ன பண்ணினார்? இந்த உலகத்துல உருவாக்கினார். அவன் தேவ சாயலாய் மாறினான். என்ன சாயலாய் மாறினான் அவன்? பாவம் வந்த பிறகு கெடுத்தது. எதை கெடுத்தது? நல்லா கவனிக்கணும். பாவம் வந்த பிறகு பாருங்க, ரூபத்தை கெடுக்கல. அது எதை கெடுக்கல? அது ரூபத்தை கெடுக்கவே இல்லை, ரூபத்தை நிர்வாணமாக்கினது. ஆனா எதை கெடுத்து போடுது? அவனுடைய மனதை கெடுத்தது, உள்ளத்தை கெடுத்தது, எண்ணத்தை கெடுத்தது. கடவுளை விட்டு பிரிந்து வாழ்வது எப்படி, ஒளிந்து வாழ்வது எப்படி, அவர் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படின்ற அந்த சிந்தனையை தான் பாருங்க அவனுக்குள்ள வைத்தது. அதனாலதான் கடவுள் சொல்ற, நீ வெளியே போயிடலாம். என்னைக்கு நான் என்னுடைய துணை இல்லாம, என்னுடைய அபிப்பிராயம் இல்லாம நீ சுயமா முடிவு எடுத்து சுயமா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டியோ, இனிமேல் நீ தனியா வாழ என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம்னு சொல்லிதான் சொல்றாரு. பூமி உன்னிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா உனக்குன்னு ஒரு சாயல் இல்லை. நீ தலைக்கீழ் நின்னாலும் பூமி ஆசீர்வாதமா மாற்ற முடியாது. நீ தனித்துவமாய் உருவாக்கப்படவில்லை. உனக்கு என்னுடைய உதவி தேவை. என்ன போல இருந்தா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லா மாறுமே தவிர இல்லைன்னா மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது தான் பாருங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். மனுஷன் தேவனுடைய சாயல் இழந்து போன பிறகு இந்த பூமி, நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் எவ்வளவு சபிக்கப்பட்டதாய், சமாதானம் இல்லாததாய், சந்தோஷம் இல்லாததாய், நோயும் பிரச்சனைகளும் கலக்கமும் நிறைந்ததா இருக்கிறதுன்றத பார்க்கிறோம் நம்ம. அப்ப கடவுள் மறுபடியும் எந்த சாயல் கூட வர சொல்றாரு? அல்லது ரைட் ஐடென்டிட்டி அப்படின்னு அர்த்தம். நீ கிறிஸ்டியானிட்டியோட வேலை என்ன, கிறிஸ்துவத்தின் வேலை என்ன? சபையை வச்சுக்கிட்டு நகையை எப்படி கட்டுவது, வெள்ளை பொடி எப்படி அணிவது, மூக்குத்தி போடலாமா போட வேணாமா, செருப்பு போடலாமா வேணாமா, இந்த ஐடென்டிட்டியை கொண்டு வருவதற்கு சபை அல்ல. எந்த ஐடென்டிட்டியை கொண்டு வருவதற்கு? எதை ஆதி மனிதன் இழந்து போனானோ, எந்த தேவ சாயலை அவன் இழந்து போனானோ, எந்த தெய்வீக சுவாபத்தை அவன் இழந்து போனானோ, எந்த தெய்வீக இருதயத்தை இழந்து போனானோ, எந்த தெய்வீக மனதை அவன் இழந்து போனானோ, எந்த தெய்வீக தன்மைகளை இழந்து போனானோ, அதை கொண்டு வந்து மறுபடியும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் ஆவியானவருடைய துணை கொண்டு அவனை உருவாக்குறதுக்கு தான் சபையை தவிர எக்ஸ்டர்னலா அவனை எதையும் மாத்திக்கிட்டு அதை மாத்தி இதை மாத்தி இதை கட்டி இதை போடு, இதுக்கு என்ன கிடையாது சபை அல்ல. அது கிறிஸ்துவத்தின் அடையாளமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது கிறிஸ்துவத்தின் அடையாளமும் இல்லை. அது கடவுளால் உருவாக்கப்படல. அது ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு பாஸ்டர், ஏதோ ஒரு பிஷப்பு, ஏதோ ஒரு ரெவரண்ட் அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு. The true changes should be happened by this Holy Spirit. மாற்றம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட வேண்டும், மனுஷனால் அல்ல. அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியானவரோட டாபிக் ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக கேட்க போறீங்க. அது ஒரு விசுவாசி கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை வேற மாதிரி மாறிடும். யூ வில் பி த மோஸ்ட் அமேசிங் பவர்ஃபுல் பர்சன். வாழ்க்கையில் நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய ஆற்றலும் வல்லமை உள்ள மக்களாக மாறிடுவீங்க. நீங்கள் உயர்வையோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ, நன்மையோ, உங்களுடைய மகிழ்ச்சியோ, சந்தோஷத்தையோ ஒருவரும் தடை போடவே முடியாது. யூ வில் பி வாக் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். தெய்வனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவருடைய பிள்ளைகளாக மாறிடுவீங்க நீங்கள். அல்லது அடுத்த வாரத்தை தொடர் போதனை எடுக்க போகிறோம், அதில் தவறாமல் கேளுங்க. அப்போ மாற்றம் என்பது பாருங்க, அது ஆவியானவரால் என்ன பண்ணுகிறதாங்க உண்டாக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு சர்ச்சு, ஏதோ ஒரு சர்ச்சோட கோட்பாடு அந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது மாற்றம் இல்லை, அது அடையாளமும் இல்லை. சரி, இப்ப அடையாளத்தை பற்றி நம்ம முதலாக கவனிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 26 முதல் 28 வசனம் வரைக்கும் கவனிப்போம். கலாத்தியர் 3:26 முதல் 28 வசனம் வரைக்கும். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். யாரை இருக்கிறீர்கள்? இப்பொழுது முதல்ல உங்களுக்கான அடையாளமே அதுதான் பாருங்க. நீங்கள் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, ஏற்றுக்கொண்டதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச முதல் அடையாளம் என்ன? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். யாருடைய புத்திரராய் இருக்கிறீர்கள்? நீங்கள்
நல்லதான் சொல்லுங்களேன். யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற முதல் அடையாளம் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு கிடைச்சிருக்கிற முதல் அடையாளம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டது மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன? முதல் அடையாளம் என்னன்னா, நீங்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பேரை வாங்க முடியாது. ஹலோ, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பேரை என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. ஏதோ ஒருத்தர் பிடிக்குது உங்களுக்கு, அவருக்கு நீங்க மகனாகவோ மகளாகவோ இருக்க விரும்புறீங்கன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் அது நடந்துருமா? அது அவர் கோடிக்கு வேணா உங்களை மகனும் மகளும் சொல்லலாம். ஆனா ரியாலிட்டியில் அது டிஎன்ஏ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடும். ரியாலிட்டியில் அது ஃபெயில் ஆயிடும், வரவே வராது. ஏன்னா அது பணத்தினால வாங்கக்கூடிய உறவு அல்ல. அப்ப முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே அல்லதான் பாருங்க, நான் வந்து இந்த சபையை சேர்ந்தவன் அந்த சபையை சேர்ந்தவன் எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கிறேன், இருந்தாலும்பா நீ தேவனுடைய புத்திரன் அல்ல. யார் தேவனுடைய புத்திரன்றது தெளிவா சொல்றார். யார் தேவனுடைய புத்திரன்? அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். யாரை பற்றும் விசுவாசத்தினால்? அது கிறிஸ்து இயேசுவை, கிரைஸ்ட் ஜீசஸ், the faith on Christ Jesus. தாத்தா காலத்துல இருந்திருக்கலாம், ஆனா உள்ள உட்கார்ந்துக்கிட்டு யார் மேல விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாய்? உன் விசுவாசம் எல்லாம் சபை மேல இருக்குது. எங்க சபை 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டது, 5 நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்ற அந்த விசுவாசம் தான் உனக்கு இருக்குதே தவிர, சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நான் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், எனக்காக கண்ணியின் வயிற்றில் பிறந்த கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசம், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசம், எனக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசம், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசம், எனக்காக 3ஆவது நாளில் உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசம், எனக்காக மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிற கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசம். அந்த விசுவாசம் உள்ள இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுது, நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். யாருடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் நீங்கள்? அந்த விசுவாசம் உங்களை ஒரு உறுதியான நிலைக்குள்ள கொண்டு வருது, உங்களை ஒரு புதிய அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த விசுவாசம் என்ன நிலையில? நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். 27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டிருக்கிறீர்களே? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஞானஸ்நானத்தை பத்தி பேசுறாரு. கிறிஸ்து இயேசுவினாலே அல்லது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. யாருக்குள்ளாக? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அவர்களுடைய அடையாளம் என்ன அடையாளமா இருக்கிறது? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்களே. யாரை தரித்து கொண்டிருக்கிறார்களே? தாய் சபையை தரித்து கொண்டிருக்கிறார்களே இல்ல. ஹலோ, நம்ம ஊர்ல இந்த உறவுகள்லாம் வைக்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது. உறவு வைக்கிறதுக்கு ஒன்றும் என்ன பண்ணது குறைச்சல் இருக்காது. பயங்கரமா உறவுக்கெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. அதில் நான் வளர்ந்து வந்த காலத்துல வந்து கவனிப்பேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டாங்க. பாஸ்டர் போய் கேட்பார், எங்கம்மா போனீங்க? உன ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணோம். அந்த மாதிரி கூச்சம் இல்லாமல் சொல்லுவோம், பாஸ்டர் என் தாய் சபைக்கு போயிருந்தேன். எந்த சபைக்கு போயிருந்தேன்? அப்பா யாரு? அப்பா யாரு? அப்பா இல்லாம அம்மா வந்துட்டாங்களா? அப்பா ஓகே, அம்மா ஓகே, அப்பா யாரு? என்ன பதில் சொல்ல போறீங்க? என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அப்படிதான் கேட்பேன் நான். பேரு என்ன, இனிஷியல் என்ன, எப்போ அவங்க அம்மா அப்பா ஆனாங்க, நீங்க எப்போ பிறந்தீங்க, எல்லாத்தையும் கேட்பேன். நாட்டுக்கிட்டு தொங்குற மாதிரி ஆகிடும். ஏதோ ஒரு சபையில் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அது எங்கே எடுத்தாலும் சரி, அது தொட்டியில் எடுத்தாலும் சரி, குட்டையில் எடுத்தாலும் சரி, ஆறுல எடுத்தாலும் சரி, கிணத்துல எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல எடுத்தீங்க. ஆனால் எடுத்ததோட அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யாரை தரித்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள்? அந்த சபை, அந்த போதகர், அவரு இவரு அதெல்லாம் தரித்து கொண்டுள்ள. எதை தரித்து கொண்டிருக்கிறீர்களே? உங்கள் ஞானஸ்நானம் ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிறது. இவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறான். யாரை தரித்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா அது சிலர் வந்து அதை ஒரு இதுவாகவே வச்சிருக்கிறாங்க. எப்படி வருஷத்துக்கு ஒரு முறையா தாய் சபைக்கு போயிட்டு வந்து தாய் வீட்டுக்கு போற மாதிரி சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையா என்ன பண்ணிடணும்? வருஷத்துக்கு ஒரு முறை திதி கொடுக்கறது, வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணிடணும்? தாய் சபைக்கு போயிட்டு வந்துடணும். அந்த மாதிரியான கோட்பாடுகள் தான் சொல்றேன். இந்த மாதிரியான அடையாளங்கள், இந்த மாதிரியான ஃபார்முலா தான் உங்க வாழ்க்கைக்கு எடுக்குது.
பிசாசு அதை தான் விரும்புகிறான். இந்த மாதிரி முட்டாள்தனத்தை தான் விரும்புகிறான். இந்த மாதிரியான நிலைகளை தான் ரொம்ப ஆசைப்படுறான். இந்த மாதிரி சத்தியத்தை புறம்பே தள்ளி தாய் சபை அது இது என ஞானஸ்நானத்தையே நீங்கள் வேற மாதிரி இல்லாமல் மாற்றி வச்சிருக்கிறீங்களே. ஞானஸ்நானுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. யாரை தரித்துக் கொள்வது? அங்க கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்வதற்கான அடையாளம் மட்டுமே அதில் இருக்கிறது. சபையை நான் தரித்துக் கொள்வது இல்லை. சபையை தரித்துக் கொள்வதற்கு ஒருவேளை நீங்க மெம்பர்ஷிப் கார்டு கட்டலாம், இல்லை தசமாக கொடுத்துருக்கலாம், அந்த சபையோட மெம்பரா இருக்கலாம், அதை வச்சு சொல்லுங்க அந்த சபை மெம்பர். ஆனா ஞானஸ்தானத்தை வச்சு தாய் சபை, பழைய சபை, எங்க சபை அப்படி இல்லை. ஞானஸ்தானம் ஒரே ஒரு அடையாளத்தை தான் கொண்டு வருகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. 2 3வது வசனம் 28. யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. யார் என்றும் இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஹலோ, என்ன மாதிரியான வார்த்தை பாருங்களேன். இன்னைக்கு நம்ம பெரியார்னு ஒரு சப்ஜெக்டை பெருசா பேசிக்கிட்டு இருக்குது இல்லையா நம்ம தமிழ்நாடு. அதை வச்சுதான் அரசியலே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மனுஷன் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு. அவர் பேசின சில வார்த்தைகள் இன்றைக்கும் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறதுன்றது உண்மையான விஷயம். அது அந்த வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது தெரியுது இங்க அந்த மாதிரி ஒரு ஆளு இல்லை அப்படின்றது. ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. நாங்கள் வெளியூர் ஆளுன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேட் மாதிரி வச்சு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டை கொடுத்து சாப்பிட வைக்கிறான். அந்த உள்ளூர்காரன் ஒரு பையன் வரான். நியூஸ் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஆணி அடித்து மாட்டி வச்சுருக்கிறான். அந்த நியூஸ் பேப்பரை பிடிங்கி இப்படி வச்சு பூரி மாதிரி 2 வச்சு அதில் சாம்பாரையும் ஊற்றுறான். அது வைக்க வேண்டியதே இல்லை. ஒரு மெலிசான நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரில் 2 பூரி மாதிரி வச்சு அதுக்குள்ளே சப்ஜின்னு சொல்லுவாங்க, அதை தூக்கி ஊற்றி சாப்பிட்றான்னு கொடுக்குறான். நாங்கள் இப்படி உட்காந்துருக்கோம், அப்படி உட்காந்துருக்கான். அவன் எங்கள் தட்டை பார்க்குறான். எங்களுக்கு அதை பார்த்த உடனே எங்கள் 3 பேருக்கும் பயங்கர கோபம் வருது அந்த கடைக்காரன் மேலே. ஆனால் அவனுக்கு எந்த கோபமும் வரல. ஏன்னா அவனுக்கு பழக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீ தாழ்ந்தவன், உனக்கு கடைசி வரைக்கும் என்னது தான் பேப்பர் தான். அவங்க உயர்ந்தவர்கள், வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. 2 பேருமே முடிச்ச பிறகு அதே 30 ரூபா தான் அவனும் தரான், அதே 30 ரூபா தான் நாங்களும் தரோம். ஆனால் அவனை நடத்துகிற விதம் இருக்குது பாருங்க, அவனுக்கு எந்த விதமான உணர்வும் வரல. தன்மானம் சொல்கிறாங்க இல்லையா, அது எதுவுமே அவனுக்குள்ள இல்லை. சுய மரியாதைன்னு சொல்கிறோம் பாருங்க, அது எதுவுமே அவனுக்குள்ள இல்லை. ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்பதாக நம்மளும் அப்படி தான் இருந்தோம். அப்போ தான் இந்த மனுஷன் பெரியாருன்னு சொல்கிற மனுஷன் பார்க்குற ஆளுங்களாம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு 2 கிளாஸில் வச்சு டீ குடிக்கிற, எதுக்கு அவனை கீழே உட்கார வச்சுருக்கிற, ஏன் அவனை மேலே உட்காரக்கூடாதுன்னு இப்படி சொல்லி தான் ஒரு நோய் மாதிரி அது அந்த முற்போக்கு கருத்துக்களை பரவ விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு வேலையை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. யாராவது உங்கள் வீட்டுக்கு வரவங்களை கீழே உட்காருங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களே விருப்பப்பட்டு உட்காந்தா வேற. ஒரு ஆள் மேலேயும் ஒரு ஆள் கீழேயும் உட்கார வச்சுக்கினா சண்டைக்கு வந்துடுவாங்க. சரி, பெரியாரை பற்றி பேசுறதுக்கு சபை இல்லை. ஏன்னு சொல்ல வரேன் நான், சபை எந்த அளவுக்கு கெட்டு குட்டி சோறா போயிருக்குன்னு சொல்ல வரேன். பெரியாருக்கு முன்பதாக, பெரியார்லாம் பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் அங்கே ஒரு பெரியார் இருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற பெரியார். பெரியார் என்ன பேசினாரோ அதுதான் அவரும் பேசியிருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் ஒரு வெள்ளை சொக்கா போட்ட ஆளுங்களுக்கும், ஜிப்பா போட்ட ஆளுங்களுக்கும், அந்நிய பாஷையில் பேசுகிற ஆளுங்களுக்கும், ஆவியில் நிறைய ஊழியக்காரனுக்கும், உபவாச கூட்டம் நடத்துகிற ஆட்களுக்கும் கண்ணில் படாத ஒரு வசனம், போதிக்காத ஒரு வசனம், போதிக்க மாட்டாத ஒரு வசனம். அவர் போதிச்ச மற்றதெல்லாம் தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. பெண்கள் எப்படி, ஸ்திரீகள் எப்படி உடை அணிய வேண்டும், ஆண்கள் முடியை எப்படி நீளமாக வளர்க்கக்கூடாது, பச்சையை ஏன் குத்தக்கூடாது, இவனுக்கு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானுங்களோ அது எல்லாமே பண்ணணும்னு வச்சிருக்கிறோம் ஒரு காலத்தில். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வயிறு எரிஞ்சு சாகணும், திட்டியே சாகணும். இவனுக்கு முன்னாடி அப்படிதான் வாழ்ந்து காட்டணும். ஏன் எதை போதிச்சிருக்கணும்? நீங்க போதிச்சிருந்தீங்கன்னா பெரியாருக்கு வேலையை இருந்திருக்காதுங்க.
அதை தான் இங்க போதிக்கிறார். 23வது வசனம் 28வது வசனம் எதை பற்றி? யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்று, ஒரே ஊர்ல இருக்கிறானுங்க பாருங்க. யூதனும் இருக்கிறாங்க, கிரேக்கனும் இருக்கிறாங்க. யூதர்கள் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம், எங்களுக்கு எல்லாமே நியாயப்பிரமாணம் தான் அப்படின்னு போற ஆட்கள், அதான் மேன்மையானது. கிரேக்கர்கள் எப்படின்னா தத்துவங்கள், அவங்களுக்கு அரிஸ்டோலியம்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு தத்துவங்கள் தான் அவங்களுக்கு பெருசா நினைக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் இருக்குது. எனக்கு நிறைய தத்துவங்கள் இருக்குது, அதனால நான் பெரிய ஆளு கிரேக்கர் நினைக்கிறான். யூதர்கள் நினைக்கிறாங்க இல்ல இல்ல, இது கடவுளே எங்களுக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்துருக்கிறார், அதனால நாங்க தான் பெரிய ஆள். யார் பெரிய ஆளுன்றது அவங்களுக்குள்ள பெரிய சண்டை. பவுல் வந்து போதிக்கிறாரு, எப்ப சபைக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்த பேரு கூட, நான் கிரேக்க குளத்திலிருந்து வந்தவன், நான் யூத குளத்திலிருந்து வந்தவன், இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற மாதிரி நான் வன்னி குளத்திலிருந்து வந்தவன், நான் செட்டியார்ல இருந்து வந்தவன், நான் பிராமண குடும்பத்துல இருந்து வந்தவன். சபைக்குள்ள இருக்குதா இல்லையா? அதை வச்சு சாட்சி கொடுக்குறாங்களா இல்லையா? அதை வச்சு பேசுறாங்களா இல்லையா? அதை வச்சு மரியாதை இருக்குதா இல்லையா? அதை வச்சுதான் ஊழியங்கள் நடக்குதா இல்லையா? உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு தெரியும், அதனால தைரியமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஊழியக்கார கூட்டமே ஜாதி வச்சுதான் நடக்குது. ஊழியக்கார கூட்டமே எஸ்சி நான் எஸ்சி. காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி, அதை நடத்தினவரையும் ஃபோன் பண்ணி எனக்கு பேசினாரு. நீ கண்டிப்பாக வா மோசஸ், சனிக்கிழமை ஒரு பெரிய வாலிபர் கூட்டம் வச்சிருக்க, ஒரு 150 வாலிபர்கள் கூடுவாங்க, நீ எடுத்து நடத்து, அதை நீ அதில் பிரசங்கம் பண்ணினார். எனக்கு தெரியும் அங்கே ஒன்றும் நமக்கு நடக்காதுன்ட்டு, வேஸ்ட் வரண்ணா அப்படின்னு வச்சுட்டா அமைதியா. ஏன் அப்படின்னா அங்கே பாயிண்ட் வந்து அடிப்படை என்ன தெரியுமா? இதுதான் அடிப்படை வந்து எஸ்சி நான் எஸ்சி, கிரேக்கர்களா யூதர்களா, அதில் ஒரு பெருமை. இப்போ போட்டி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஊழியம் செய்யறதுல போட்டி எதுனா ஜாதியில தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தாங்கி நிற்கிற தூண்கள் யார் தெரியுமா? விசுவாசிகள். இந்த மாதிரி ஜாதி பார்க்குற கிறிஸ்தவர்கள், இந்த ஜாதி பார்க்குற ஊழியக்காரர்கள் ஊழியங்களுக்கு முதுகெலும்பாய் இருந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை பரவ விடாம தடுத்து பல விசுவாச குடும்பங்களை கெடுத்து நாசம் பண்ணி சத்தியம் இல்லாத சத்தியங்களை போதிச்சு, சத்தியம்னு போதிச்சு என்னென்னவோ கிறிஸ்துவை தவிர்த்த மற்ற அடையாளங்கள்லாம் கொண்டு வந்து திணிச்சு இவ்வளவு வேலையும் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பது கிறிஸ்தவ விசுவாசிகளே. கிறிஸ்துவ விசுவாசிகளே துணிகரமா தைரியமா நிக்கிறான். எங்க பாஸ்டர் ஜாதி பாப்பார், நான் கூட நிப்பேன். அவரு அது பார்த்துட்டு போட்டோங்க. எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாது, இல்ல நல்லவங்களா இருக்க முடியாது தெரியும்ல. அடிப்படையா சோறு சாப்பிடணும், அவன் தான் மனுஷன். இங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது பாயிண்ட் கிடையாது. பாஸ்டர் வந்து பரிசுத்தமானவரா, அதுக்குள்ளலாம் நான் வரல. நான் கேட்கிற கேள்வி அடிப்படையா வா. உங்க பாஸ்டர் உங்க சபையில வர எல்லாரையும் மனுஷனா பாக்குறாரா? எல்லாரையும் தேவனுடைய புத்தர்கள் எண்ண முடியுது அவரால்? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்த முடியுதா? கிறிஸ்துவுக்குள்ள பார்க்க முடியுதா? அவர் கையாலே ஞானஸ்தானம் கொடுத்து, இந்த அம்மா நீ வன்னியர் குளத்திலிருந்து வந்தவன் சொல்றிய எப்படியாது, இந்த அம்மா செட்டியார் வந்தவன் சொல்றிய எப்படியாது, அவங்க பிள்ளைகளுக்கு யாராவது பார்க்கும் போது அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க எப்படியாது? இன்னைக்கு பொது வெளிகளில் விவாதிக்கப்படுகிற வார்த்தைகள் அதுதான். பொது வெளிகளில் நான் சொல்ற டிவியில, யூடியூப் சேனல்ஸ்ல, நியூஸ் சேனல்ஸ்ல பல லட்சம் பேர் பார்க்குறான். அவங்களுக்கு என்ன திரும்ப போய் சேருது? கோயில்களுக்கு அடுத்தபடியாக ஜாதிகளை தூக்கி பிடிக்கும் ஒரே இடம் சபைகள், சர்ச்சுகளேன்னு போடுறான், ஆதாரத்தோடு போடுறான். நான் அதை மறுக்கவே மாட்டாமா, உண்மை. ஏனென்றால் இவர்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை பேசுவதே இல்லை. எதை பேசுறதே இல்லை? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, சென்னைக்காரன் என்றும் கன்னியாகுமரிக்காரன் என்றும் இல்லை. பேசிடுங்களேன். இன்னைக்கு புள்ளைங்கோ ஹேர்ஸ்டைலை பத்தி குறை பேசுறதுக்குலாம் ஆள் வந்துட்டான். ஹலோ, இப்ப அவன் ஸ்டைல் பாது, அவன் ஸ்டைல் அது. அவன் கலர் அடிப்பான், முடிய தலைகீழ கூட வெட்டுவான், பேண்ட் ஒரு பக்கம் கீழே போடுவான், ஒரு பக்கம் மேலே போடுவான். அவன் எப்படி ஒன்னா போட்டு வருவான். அவன் காலு, அவன் உடம்பு. ஒழுங்குன்றத நீ பேசாத. ஒழுங்குன்றது அவன் சுவாபத்தில் இருக்கணும், ஒழுங்குன்றது அவனுடைய பேச்சில் இருக்கணும். பிள்ளைங்கன்னு சொல்றாங்களே, ஒரு அந்த மாதிரி ஏரியாவில் போய் பாருங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க யாராவது அவங்க அம்மா அப்பா கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது,
ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓல்ட் ஏஜ் கேரில் சேர்க்கறது, ஹாஸ்டலில் சேர்க்கறது பார்க்கவே முடியாது. குடிக்கிறானோ வெறிக்கிறானோ, அவங்க அப்பாவை 2 அடிச்சு கூட என்ன பண்ணியிருப்பான், வீட்டில் உட்கார சந்தஞ்சோறு போட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இன்னைக்கு அதில் தான் பழிச்சு. ஏன்னா அவனுக்குள்ள ஜாதி வெறி, ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதி வெறி யாரை பற்றி பேச வைக்குது பாருங்க. ஏன் அவனுக்குள்ள இருக்கிற அந்த வெறி. தூத்துக்குடிக்காரன் நான். அவங்க பிரசங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தியாகத்தை பற்றியே பெருசாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தியாகம் தான். இயேசு செஞ்சதெல்லாம் தியாகமே கிடையாது, அதெல்லாம் ஒரு வெங்காயம். அவர் வந்தது, சிலுவையில் மரித்தது, ரத்தம் சிந்தினது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாட்டில் மட்டும் இருக்கும். சிலுவை சுமந்தராய் சீஷராகவும் பாட்டெலாம் அவங்க தான் எழுதுவாங்க. அந்த பாட்டை அவங்க தான் எழுதிட்டு பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா, நான் என் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எங்கே போனாலும் என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, என் மகள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, குடிக்க பால் கிடையாது தெரியுமா, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து அடிச்சான்னு தெரியுமா, இல்லை எங்கே போனாலும் இதே அழுவியா? போய் இயேசுக்கிட்ட இருந்து கற்றுக்குங்க. அவருக்கும் இதை விட அதிகமான துன்பம்லாம் நடந்தது. எங்கே பேசணுமோ அங்கே வரைக்கும் பேசிட்டு மற்ற இடத்துலலாம் பிதாவை குறித்தும் பிதாவின் சித்தத்தை குறித்து மட்டுமே என்ன பண்ணினார், அவர் பிரசங்கித்தார். வர ஜனங்க இயேசு அறிந்து கொள்ளணும், பிதாவை அறிந்து கொள்ளணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆராதனை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. போனங்க பிரசங்கம் சூப்பர். என்ன சூப்பரு? ரொம்ப தியாகம் பண்ணி ஊழியம் பண்ணுறாராம் அவரு. ரொம்ப தியாகம் பண்ணி அவர் அன்னைக்கு பண்ணாரு. இன்னைக்கு அவருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கூல் எத்தனை, காலேஜ் எத்தனைன்னு போயிட்டு பீகாரில் போய் பாருங்க. போயிட்டு அவர் கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை ஆயிரம் சம்பளம் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவர் பிள்ளைங்க 5 பேரும் ஏன்னா யாராக இருக்கிறாங்க, என்ன படிக்க வச்சிருக்கிற எல்லாம் போய் பாரு. அதை சொல்லி கொடுக்கட்டும். என் பிள்ளைங்களெல்லாம் நான் இவ்வளோ உயர்த்திருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் போய் பீகாரில் இத்தனை காலேஜ் திறந்துருக்குறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, காலேஜ்லாம் தரங்க, ஸ்கூல்லாம் தரங்கன்னு சொல்லி கொடுத்தாருன்னா நல்லவர். அதை பேச மாட்டேன் வாய், வெறும் கஷ்டத்தை மட்டுமே பேசுது. பண்ணி பண்ணி பண்ணிப்பா, இவர் பெரிய தியாகிப்பா, இவர் பெரிய தியாகத்தில் ஊழியம் செய்கிறார். எங்கள் பாஸ்டர் அப்படி கிடையாது. காஞ்சிபுரத்து பாஸ்டர்லாம் பார்த்தியா, வண்டி என்ன கார் என்ன, வண்டிக்காருக்கு எறிகிறானுங்க. நான் ஏர்போர்ட் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். பேசுறது புரியுதா இல்லையா? புரிய மாட்டேன்னு தான் அவனுக்கு. ஏன் சொல்கிறேன்? ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐடென்டிட்டினே தெரியுமா, உலக ஐடென்டிட்டி தான். என்ன ஐடென்டிட்டி அது? நீ சாமி போ, கும்பிடு, கோயிலுக்கு ஏறி இறங்கு, என்ன ஒன்றா பண்ணு. ஆனால் உலகத்தின் அடையாளம் தான் உனக்கு கடைசி வரைக்கும். என்ன அடையாளம் தான் உனக்கு? உலகத்தின் அடையாளம் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல்ன்ற ஒரு அப்போஸ்தலனை ஆவியானவர் எழுப்பி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணி வைக்கிறாரு. சபைக்குள்ள பிரசங்கம் பண்றாரு. இதை கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. எவன் பேச முடியும்? பெண் உரிமையை இதை விட யார் பேசிட முடியும்? பெரியார் கூட பேசல. பெரியார் கூட பெண் உரிமை வேணும்னு கேட்டார், பெண்களுக்கு சம பங்கு வேணும்னு கேட்டார், ஈக்குவாலிட்டி வேணும்னு பேசினாரு. ஆனா பவுல் அதுக்கெல்லாம் மேல ஒரு படிப்பை அடிச்சு நொறுக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் யாருக்குள் இருந்தால், நல்லா சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்திருந்தா, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் ஆராதித்தால், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தால், கிறிஸ்துவின் அடையாளம் உடையவனாய் இருந்தால், அவனுக்கு என்ன கிடையாது? அவனுக்கு எதன் மேல நம்பிக்கை கிடையாது? ஆண் என்றும் இல்லை அவன் அப்படின்னு ஆண் பெண் இல்லைன்னு சொல்லிடுறாரா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அதுல இருக்கிற அந்த பார்ஷாலிட்டி இல்லைன்றார். எது கிடையாதாங்க? அதுல இருக்கிற வித்தியாசம் இல்லை. இது யார் போதிச்சது? இத பெரியாரா? பவுல் தான் போதிச்சார். ஒவ்வொரு சபை இதுதான் போதிச்சிருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்த நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாய். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற உனக்கு கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, உனக்கு ஜாதியே இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? ஊழியக்காரனுடைய வேலை, சபையுடைய வேலை. அதை தொடவே மாட்டேன். அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போவான். பார்த்தீங்களா? ஜாதிலாம் பார்க்கக்கூடாதாக்கும், அதெல்லாம் வந்து பாவமாக்கும் அப்படின்ட்டு அதை மேலோட்டமாக அவன் அதுக்குள்ள ஒரு கொட்டாயை விட்டு அவன் வேற பக்கம் போயிடுவான். அப்புறம் வேற வந்துடுவாங்க. அதுக்குள்ள அவங்க ஜெபித்தாயா, முழுஇரவு ஜபத்துக்கு வந்தாயா, உபவாச ஜபத்துக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, இதெல்லாம் கேட்பாங்க.
அவனும் தலையாட்டிப்பான். இந்த வாரம் வரமுள்ள பாஸ்டர், அடுத்த உபவாச ஜபத்துக்கு வந்து அந்த ஜபத்துக்கும் வந்து யாரை தரித்து கொண்டிருக்கிறான்றதுதான் கேள்வி. அந்த ஜபத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நீ யாரை தரித்து கொண்டிருக்கிற? உலகத்துக்கு யாரை போய் காட்டுற? உள்ளூர்காரங்களுக்கு நீ யாருன்னு காட்டுற? உன் சொந்தக்காரன் மத்தியில் உன்னை யார் என்று காண்பிக்கிறாய்? நம்ம ஆளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? விசுவாசிங்க வாயில, நிறைய பேர் வாயில வருது, நம்ம ஆளு, நம்மால் தான் பிரதர் வருது இல்லையா? என்னது அப்படின்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாங்கன்னு வருதா? சீக்கிரமா நம்ம ஆளுங்கன்ற வாயில அப்படி மாறிடணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போதான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. பேசும் போதை விட இந்த பேசாமல் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு கிடக்குது இல்லையா? நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா பேசும்போது அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஆள், நம்மவர், நம்ம எல்லாம் சொந்தக்காரர் தான் பிரதர். எங்கேருந்து வருது ஒரு விசுவாசி வாயில? நீ இதை சொல்றதுக்கு அவன் ஆண்டவர் ரட்சித்தாரு, இதை சொல்றதுக்கு அவனுக்கு சபையை கொடுத்தாரு. நான் கேட்குறேன், கிடையாது. உன்னுடைய அடையாளம் அது இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், அப்போ தான் அருவருப்பு உண்டாகும். ஒரு குஷ்டரோகி இருக்கிறாருன்னு வச்சுப்போமே, உன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு நீ நானும் ஒன்று தான்ப்பா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம், கரெக்டு அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்களா? அது ஒரு வியாதி தான், அதை நான் குறைய சொல்லலை. ஆனால் சகிச்சிக்க முடியுமா? அதை கிடையாது. ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு வாந்தி கீந்தியமாக எடுத்துட்டு அருவருப்பாக வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறான். அழுக்கு அது இது கீழே கீழே புரண்டு சாக்கடையில் விழுந்து வந்து நின்று, ஏப்பா நீ நானும் ஒன்று தான் அப்படின்னு எப்படி கட்டி பிடிச்சி கரெக்டு நீ நானும் ஒன்று தான் சொல்லுவீங்களா? இல்லை, நீ குடிகாரன் கீழே கீழே விழுந்து புரண்டிட்டு வர, நான் குளிச்சுட்டு சுத்தமாக வர, நீ நானும் எப்படி ஒன்றாக முடியும்? ஏன் அடையாளம் வேறடா. வேணா நீ என்ன மாதிரி என்ன பண்ணு, மாறு, நான் உன்னை விட மேன்மையான இடத்துல இருக்கிறேன். அப்படிதான் வாயில வரும். அப்படிதான் விசுவாசி வாயில என்ன பண்ணணும்? வரணும். ஒரு ஊழியக்காரனே நீங்க யாருங்க, நீங்க என்ன ஜாதிங்கன்னு கேட்டா உங்க வாயிலிருந்து வர வேண்டியது, நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். யாரை தரித்து கொண்டிருக்கிறேன்? நான் நம்பாளா நீங்க அப்படின்னா கையில் ஆசிட் வாங்கி போயிடுங்கன்ற தப்பே கிடையாது. ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிக்கிறானுங்க, பழகிட்டு கழட்டி விட்டுறான்னு ஆசிட் அடிக்கிறானுங்க. அதெல்லாம் தப்பு. இது தப்பே கிடையாது. எது தப்பு கிடையாது? கையில் பைபிள் வச்சுக்கிட்டு, பிரசங்கியார்ன்ற பேர் வச்சுக்கிட்டு, விசுவாசின் பேர் வச்சுக்கிட்டு, நான் கிரேக்கனா நீ யூதனான்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அவன் மேலே ஆசிட் அடிக்கிறது தப்பே கிடையாது. அவனை வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஆள், அவனை நிராகரிக்கப்பட, அவனை ஒரு அருவருப்பாக பார்க்கணும். அவனை பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தப்பு பாருங்க. அதெல்லாம் தப்புன்றத விட பாவம். இட் இஸ் a sin against God. அதனால முதல்ல அந்த அடையாளத்தை கொண்டு வந்தேன். நீங்கள் கிறிஸ்துவின் அடையாளம்னா என்ன? கடவுளுடைய அடையாளம் தான். அந்த அடையாளம் தான் உங்களுடைய அடையாளம். சுவாபத்தில் பிரச்சனை ஏற்பட்டுருக்குது உண்மை. கிறிஸ்துவின் சுவாபம் போல இல்லை, அதை தான் தரித்து கொண்டிருக்கிறோம்னு பேசுறாரு. இப்போ என்ன அடையாளம்? நீங்கள் கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறீங்க? தரித்து கொண்டிருக்கிறீங்க. அதனால நீங்கள் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. அடுத்து சொல்றாரு, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. அடிமை சுயாதீனன்றது தான் இன்னைக்கு பெரிய வேலை. இன்னைக்கு இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதின்ற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒருத்தர் கடுக்கன் போட்டுக்கிட்டு சட்டை இல்லாமல் ஒரு சின்ன கோமணம் கட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு ஓரமாக நிற்பான். அவனை பார்த்த உடனே அந்த அடையாளம் தெரிஞ்சிடும், இவன் யார், இவன் அடிமை, விலைக்கு வாங்கப்பட்டிருக்கான். அதே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உடையை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு கிங்கு மாதிரி இருப்பார், ஒரு ஆள் ராஜா மாதிரி இருப்பார். பார்த்த உடனே தெரியும் இவர் தான் இந்த வீட்டில் யார் ஓனர்னு தெரியும். பவுல் போதிக்கிறார் சபையில், அன்னைக்கு அப்படியே இருக்குது, போதிக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள நீ இருந்தா, கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டிருந்தா, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. யார் என்று இல்லை, அங்க அடிமை கிடையாது, சுயாதீனன் ஒருத்தன் கிடையாதுன்றார். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் யாராயிருக்கிறீர்கள். அவ்வளவுதான் அடையாளமே. நீங்கள் எல்லோரும் யாருக்குள்ள ஒன்றாயிருக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரையும் ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்றால், நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் என்றால், அது என்ன அடையாளம்? அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். யாருக்குள் ஒன்றாயிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள். நம்புறீங்களா நீங்க? அதை
நம்ம எல்லாருக்குமான இருக்கிற ஒரே அடையாளமாக தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் யாராக இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். நம்புறீங்களா நீங்க அது? ரைட், சரி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. பாஸ்டர் பார்க்கறது இல்லை மற்ற விசுவாசிங்க பார்க்கறதுலாம் இருக்கட்டும். உங்களுக்கு தேவையானது முதல்ல என்ன தெரியுமா? ஹவு காட் சீஸ் யூ. கடவுள் உங்களை எப்படி பார்க்குறார் அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட்ல உங்களுடைய அடையாளத்தில் முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை கடவுள் எப்படி பார்க்குறார். ஹவு காட் சீஸ் யூ. கடவுள் உங்களை எப்படி பார்க்குறார்? ஏன்னா நமக்கு பல மோசமான அடையாளங்கள்லாம் இருக்குது அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி. பாவிகள், சத்துருக்கள், விரோதிகள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இது மாதிரி பல அடையாளம் கடவுளை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் இப்போ உங்களுடைய ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள வந்த பிறகு கிறிஸ்துவை அடையாளமாக வைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறார், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்ன்றதாங்க கேள்வி. அதை பார்க்கலாமா? கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறான்னு தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரம். How God sees you. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம கவனிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே கடவுள் நம்மளை எப்படி பார்க்கிறாரா? நாம் எப்படி அழைக்கப்படுறோமா? நீங்க எப்படி அழைக்கப்படுறீங்களா? கன்னியாகுமரி அம்மா எங்க இருக்கிறீங்க? அப்படி இல்லை. தூத்துக்குடி அம்மா எங்க இருக்கிறீங்க? அப்படி இல்லை. ஹலோ செட்டியார் அம்மா எங்க இருக்கிறீங்க? அப்படி இல்லை. இதெல்லாம் நான் பேர் வச்சு கூப்பிட்றேன்னேங்கிறீங்களா? நான் இருந்த சபையில் அப்படி தான் கூப்பிட்டுருக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள் நம்மளை எப்படி அழைக்குதா? கடவுள் நம்மளை எப்படி பார்க்குறாரா? ஹவு காட் கால்ஸ் அஸ். தேவன் நம்ம எப்படி அழைக்கிறாரா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் என்று அழைக்கப்படுவதனால. அப்ப இந்த ஒரு ஐடென்டிட்டியை தவிர வேற ஒரு ஐடென்டிட்டியில் உங்களுக்கு உயர்வோ மதிப்போ மரியாதையோ இல்லை. மற்றதெல்லாம் மதிப்பு குறைவு தான். உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறத விட்டுட்டு வேற எந்த ஐடென்டிட்டியோடு கூப்பிட்டாலும் சரி, அந்த அடையாளம் எப்படிப்பட்டது? அது அருவருப்பானது, அக்கிரமமானது, அசிங்கமானது, உங்களை தாழ்த்துவதா இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்கிறது? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி அப்படி வரும், அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். உங்க அப்பா ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கிறாரு வச்சுப்போமே, ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், இல்லை ஒரு எஸ்ஐயா இருக்கிறாருன்னு கூட வச்சுப்போம். வேலை செய்கிற நாட்களில் உங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த டைமில் எஸ்ஐயோட பையனா நீங்கள் அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு மதிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது அவமரியாதை. அந்த வேலையை வச்சு உங்களை வேலைக்கு பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டரோட பையனா நீங்கள் அப்படின்னு. ஆமாங்க, நான் இன்ஸ்பெக்டரோட பையன். சரி, அதே ஆள் உங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு? ரிட்டையர்ட் ஆகிட்டார். பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ரிட்டையர்டு எஸ்ஐ பென்ஷன் வாங்குறாரு. அவர் பையன் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்களேன், மதிப்பாக இருக்குமா? என்றைக்குமே மதிப்பு ஒன்றே ஒன்று தான். என்னது? உங்கள் அப்பாவுடைய உண்மையான அடையாளம்னு ஒன்று இருக்குது, பேர். உங்கள் அப்பாவுடைய உண்மையான அடையாளம் பேர். அந்த பேரை சொல்லி அந்த இன்னாருடைய பையனா நீங்கள் அப்படின்னு கேட்டால் அது என்றைக்குமே என்னது தான்? அது மரியாதை தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு விசுவாசிக்கு எது மரியாதை? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்துவதுதான் மரியாதையே தவிர, பல சபைகளிலே காணப்படுவது போல சபைக்குள்ள போன உடனே ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும்னா, பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா, பாஸ்டர்கிட்டே நெருங்கி போகணும்னா கூட சரி, அவருடைய ஒரு சர்க்கிள் வச்சிருப்பார். அந்த சர்க்கிள்குள்ள நீங்க இருக்கணும்னா அவர் விரும்பக்கூடிய அந்த ஜாதியிலையோ அல்லது பணத்திலோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இருக்கணும். அங்கே ஃப்ராங்காகவே சொல்கிறேன் நான். அதனால தான் உங்களை இந்த சபைக்கு வாங்கன்னு அன்பாக கூப்பிட்டு போகிற விசுவாசி கூட்டிகிட்டு போய் 2வது வாரமே உங்ககிட்ட கேட்குற கேள்வி அதுவாக தான் இருக்கும். நீங்கள் யார்? எந்த ஊர்? உங்கள் அப்பா யார்? உங்கள் அம்மா யார்? நீங்கள் என்ன ஜாதி? நீங்கள் பிசியில் வருவீங்களா, எம்பிசியில் வருவீங்களா? என் வேலைக்கு இல்லை தான் வாங்கி தர போறியா? சம்பளம் ஏதாவது அதிகமாக போட்டு தர போறியா?
சபைக்குள்ள. அதில் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. 2 வாரம் ரொம்ப அன்பாக பேசி கூட்டிகிட்டு போனாங்க. 3ஆவது வாரம் இந்த கேள்வி தான் வருது. என்ன கேள்வி வருது? அவன் வந்திருக்கிறவன் தேவனுடைய பிள்ளையா இல்லையான்னா கேள்வி கிடையாது. என்ன ஜாதி, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ நகை வச்சிருக்கிற, எவ்வளோ காணிக்கை தருவ, எவ்வளோ தசமாக கொடுப்ப, இதெல்லாம் வச்சு தான் இவங்க ரெக்கமெண்டேஷன். அடுத்தது நீங்கள் யார்கிட்ட போக முடியும்? நீங்கள் பிரதான ஆசாரியன்கிட்ட போக முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி ஒரு சபை, அப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை தேவையா? நாங்கள் கூட இங்கே கீழே ஆராதனை நடத்தும் போது ஒரு பொம்பளை அப்படி தான் பாருங்க, வேற ஒரு சபை சேர்ந்தது, அப்படி நக்கலாக சிரிப்பா வேணும்ட்டு. நேற்று சாயந்தரம் கூட பார்த்தேன். ஏன் சிரிக்கிறான்னா, ஆமாம் சேர்லாம் காலியாக இருக்குது, இடம் காலியாக இருக்குது, நம்ம சர்ச்சு பெரிய சர்ச்சு, இவர் என்னவோ சாயந்தரம் ஒரு ப்ரேயர் வச்சு நடத்துகிறாரு, நக்கலாக சிரிப்பா. எனக்கு அவளை பார்த்தா ஒன்றும் சிரிப்பாக இருக்கும் இல்லை? நீ என்ன அடையாளத்தில் போய் அங்கே போய் உட்காந்துருக்குற? ஒருத்தர் ஆட்டோ ஓட்ட வராரு பாருங்க, அவர் சொல்கிறார் என்கிட்ட, ஏப்பா இது என்னப்பா ஜாதியை மாற்றி அடையாளத்தையே மாற்றிட்டு சுற்றிட்டு கிடக்குது, என்கிட்டயும் சொல்லுதுப்பா. அது சின்ன வயசுலேருந்து அதை பார்க்குறேன், அது வீடு தெரியும், அவங்க குடும்பம் தெரியும், அவங்க அம்மா அப்பாவை எல்லாருமே தெரியும் எனக்கு. சொல்லுது கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்தால் மதம் தானேப்பா மாறும், ஜாதி கூட மாறுமான்னாரு என்கிட்ட. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் ஒரு விளக்கமாக சொல்கிறார். இல்லைங்க, அந்த சர்ச்சுக்கு போனதுலேருந்து இது ஏதோ ஒரு ஜாதின்னு சொல்லிக்கிட்டு தெரியுது என்கிட்டயே வேறு சொல்லுது. அது நான் சொன்னேன், அது சொன்னால் தான் அதுக்கு அங்கே என்ன இருக்கும், மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும், அதனால் அப்படி சொல்லிக்கிட்டு அது தெரியுது. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? நீதிமொழிகளில் சாலமன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை பேசுகிறாரு. செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாய். ஆமாம், உன்ன மாதிரி பெரிய சபையில் இந்த அடையாளத்தோடு இருக்கிறத விட சின்ன சபையில் நான் தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தில் இருக்கிறது மேலானது. எப்படிப்பட்டது அது? அதெல்லாம் சொல்லுங்களேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது நிறைய பேருக்குள்ள அந்த எண்ணம் வரதில்லை. வந்துச்சுன்னா இது ரொம்பிடும், இந்த சபை ரொம்பிடும், இது உட்கார இடம் இருக்காது. தேவையில்லாத இடத்துல போய் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் ஏன் முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னா, இன்னும் உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு பிறகு கூட அவருடைய அடையாளமாய் உலகத்தை தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அதான் பிரச்சனை. இங்கே பவுல் அதுதான் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி பேசுகிறாரு. மன்னிக்கு யோவான் சொல்கிறாரு, கடவுள் ஒன்று எப்படி பார்க்குறாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பாஸ்டர் ஒன்று பார்க்குறது, மற்ற விசுவாசிகள் ஒன்று பார்க்குறது, நம்ம ஆளான்னு கேட்கறதுலாம் இருக்கட்டும். கடவுள் ஒன்று எப்படி தெரியுமா பார்க்குறாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால. கடவுள் ஒன்று எப்படி அழைக்கிறாரா? நீ என்னுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. நீ யாருடைய பிள்ளை? நீ தேவனுடைய பிள்ளை. நீ பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு காலகட்டத்திலாம் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஜாதி இருக்கும் இல்லையா? அட்டண்டன்ஸ்லேயே இருக்கும். இன்னைக்கு போட முடியுமா? அது மாதிரி ஒரே ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போஸ்டரில் செத்த பிறகு ஒருவேளை அவருக்கு திடீர்னு உயிர் வந்ததுன்னா அவர் எழுந்து வந்து அடிப்பார். நானே நாறிட்டு கிடக்கிறேன், நானே அழுகி போயிட்டு கிடக்கிறேன், இந்த நேரத்தில் இது ஒரு பேர் தேவையா எனக்கு அப்படின்ற அவரே 2 போடுவார். அந்த ஒரு இடத்துல மட்டும் இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அதை எப்படியாவது நுழைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க, முடியல பாவம். ஏன்னா இவங்க தான் வேறு மாதிரி மாற்றிடுறாங்களே. அந்தோணி ராஜ்னு போட்டு விட்றாங்க. அந்தோணி ராஜ் வன்னியர்னா போட முடியும்? போட முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. போங்க, உங்கள் அங்கி பாஸ்டர் நல்ல நல்ல ஐடியா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சம்பளம் அதுக்கு தானே வாங்குறாங்க. அவங்களாம் சத்தியத்தை சொல்கிறதுக்காக வாங்குறாங்க. புரியணும் பாருங்க. அப்போ நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம். நமக்கு என்ன புரியணும்? என்ன உண்டாக்கினவர், என்ன அடைத்தவர், என்ன ரட்சித்த கடவுள் என்னை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கிறார். என்னை யார் என்று அழைக்கிறார்? அவர் தேவனுடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்படுவதனால. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. யார் என்று அழைக்கப்படுவதனாலே. ஆமாம், அது என்ன எப்படிப்பட்டது என்று சொல்றாரு பாருங்க. அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உலகம் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களாம் பார்க்கறது இல்லை. அவங்ககிட்ட போய் சொல்லி பாருங்க,
மற்ற அடையாளங்கள் சொன்னீங்கன்னா கூட பெருமையா பார்ப்பான் அவன். ஓ நீங்க அவரா அப்படின்வான். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி பாருங்க, தேவனுடைய பிள்ளை அப்ப நாங்களாம் பிசாசு பிள்ளையான்வான். பார்த்து அவர் எல்லாமே அவன் தான் இருப்பான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு இது he can't accept it. ஏன் அதை அக்செப்ட் பண்ண முடியல? அவரே சொல்றாரு, அதை உலகம் அவரை அறியாதபடினால். யாரை அறியாதபடினாலே? இயேசுவை அறியாதபடினாலே, கர்த்தரை அறியாதபடினாலே உங்களுடைய அடையாளத்தையும் அவளை என்ன பண்ண முடியவில்லை, அறிய முடியவில்லை. அவ்வளவுதான் பாயிண்ட். அவரை அறிந்திருந்தால் கண்டிப்பா இந்த அடையாளத்தை அறிந்திருப்பாங்க. எந்த அடையாளத்தை? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால். இப்ப அங்கதான் பெரிய சங்கடமே இருக்குது. சபை, ஊழியம், ஊழியக்காரர், விசுவாசிங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துவை யாரும் தெரியாதனால அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை விட அவர்கள் இயேசுவை அறியாதபடியினாலே உங்களையும் என்ன பண்ணுவதில்லை, அவர்கள் அறிந்து கொள்வது இல்லை. உங்களையும் என்ன பண்ணி கொள்வதில்லை அவர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அதை பார்த்து நிறுத்துவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம் இல்லையா, அது எதனால கொடுக்கப்படுது, எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னு அவர் சொல்றாரு. தேவன் நம்மேல் வைத்த அன்பினால். எதனால கொடுத்திருக்கிறாரா? அது ஆமா, அன்பினால் கொடுக்கப்படுகிற எந்த காரியத்துக்கும் பாருங்க மதிப்பு அதிகம். என்ன அதிகம்? அதுக்கு மதிப்பு அதிகம். நம்புறீங்களா நீங்க? அதை வீட்டில் கூட பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரிஜினலா ஒரு பேர் வச்சிருப்போம் நம்ம, ஆனா செல்லமா ஒரு பேர் வச்சிருப்போம். என்ன பேர் வச்சிருப்போம்? அன்பா செல்லமா ஒரு பேர் வச்சிருப்போம். ஒரிஜினல் பேரே மறந்துடுவோம் சில நேரத்தில். எந்த பேர் தான் வந்துகிட்டு இருக்கோம்? செல்லமா வைக்கிற பேர் தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பினால் வரக்கூடியதுக்கு தான் எப்பவுமே வேல்யூ. அப்ப கடவுள் தம்முடைய அன்பினால் வைத்த ஒரு நல்ல பேர் தான். என்ன பேர் அது? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற அந்த உயர்வு, அந்த ஸ்தானம். அப்ப அன்பினால் வச்ச பேர். அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அது உலகத்தின் அடையாளங்களுக்காக அவலட்சணம் பண்ணிடக்கூடாது. அதை அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? கடவுள் என்னை தம்முடைய அன்பினால் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. எப்படி அழைக்கிறார் என்னை? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால. எப்படி அழைக்கப்படுகிறேன்? நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறேன். சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை கவனிக்கணும். அடையாளத்துடைய மூன்றாவது அடையாளம் என்ன அடையாளம்? அது you are loved. அதாவது நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். என்ன பண்ணப்படுகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களானால், அல்லது கிறிஸ்துவின் அடையாளம் உங்களுக்கு இருக்குமானால், you are being loved, you are not rejected. நீங்கள் ஒதுக்கப்படுவதில்லை, நீங்கள் நிராகரிக்கப்படுவதில்லை, மாறாக நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். என்ன பண்ணப்படுகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணப்படுகிறீர்கள்? நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். By whom? அதான் கேள்வி. யாரால் நேசிக்கப்படுகிறேன்? உலகம் நிறைய ரிஜெக்ட் பண்ணிடும், அது உண்மை. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்பதனால ஒருவருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் என் மீது பெருகி கொண்டே இருக்கிறது. இட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் ஆன் மீ. யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறது. என்னை வெறுக்கிறதே இல்லை அது. ஏனென்றால் நான் அவரை தரித்து கொண்டிருக்கிறபடினாலே அவர் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? அவர் அப்போ ஒரு 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 கட்டத்தில் பாருங்க, ஒரு இடத்துல நிற்கிறோம். எப்படி நிற்கிறோன்னா, நேசிக்க யாருமே இல்லை, விசாரிக்க யாருமே இல்லை, அந்த நிலைமைக்கே போறதில்லை. எந்த நிலையில நிற்கிறோம்? என்னை நேசிக்க 24 மணி நேரம் ஒரு கடவுள் எனக்கு உண்டு. அவர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார் அவர்? ஆமா, குழந்தையா இருந்த போது மட்டும் நேசித்தவர் அல்ல, வாலிபனான பிறகு மட்டும் நேசித்தவர் அல்ல, வயது சென்ற பிறகு மட்டும் நேசித்தவர் அல்ல. ஃபாதர் அழக ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, என் பெலன் குன்றி போகும்போது கூட என்னை நேசிக்கக்கூடியவர். எந்த நேரத்தில் நேசிக்கக்கூடியவர் அவர்? ஆமா, பெலன் குன்றி வயசாகி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பழசாகி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது கூட பாருங்க, அந்த நிலையில எல்லாருமே வெறுத்துருவாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? எவ்வளோ நேசித்தவர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எவ்வளோ நேரம் உனக்கு பாடம் எடுக்கிறதுன்னு போயிடுவாங்க, கஷ்டப்படுறதுன்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட பெலன் குன்றி போகும்போது கூட நம்மை கைவிடாத நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் பாருங்க. அதை மறந்துடவே கூடாது. ஏனென்றால் அந்த நேசம் தான் உண்மையானது. அப்போ மூன்றாவது ஒரு அடையாளம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு. என்ன அடையாளம்? நான் தேவனால் நேசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன்.
என்ன பட்டு கொண்டே இருக்கிறேன் நானு? I'm always loved by God. நான் எப்பொழுதும் தேவனால் நேசிக்கப்படுகிற மகனாய் மகளாய் இருக்கிறேன். எடுத்து பார்க்கலாம் பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்ப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்தை நாம் பார்ப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, ஹலோ, எப்படி அன்பு கூர்ந்தாரா? நம்மை வெறும் அன்பு கூர்ந்தான்னு சொன்ன பரவாயில்ல, அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. என்ன அன்பு அது அப்படின்னா? ஒவ்வொரு நாளும் அன்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். மிகுதியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். மிகுதியா நேசித்து கொண்டே இருக்கிறார்னு அர்த்தம். எப்படி நேசிக்கிறாராம் அவர்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, எதுல மரித்தவர்கள்? அதான் பாயிண்ட். நீங்க நிறைய நேரத்தில் சபையில் எப்படி சொல்லிடுறாங்க, காலையில இருந்து பைபிள் படிக்கலையா, கடவுள் உன் மேல வெறுப்பா இருக்கிறாரு, கடவுள் கையை தான் உடைப்பார் பார்த்துக்கிட்டே அப்படின்வாங்க இல்லையா? அடே ஒழுங்க படிங்கடா. நான் அக்கிரமக்காரனா இருக்கும் போதே நீ நேசித்தவரா? எப்பயும் நேசித்தவரா? அக்கிரமக்காரனா ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாம வாழ்ந்தோம் இல்லையா? மனசாட்சிக்கு விரோதமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த காலகட்டத்திலே நேசித்தவர். இப்ப அதெல்லாம் விட பெஸ்டா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஹலோ, அதை விட ஒஸ்டா போறதுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த ஒஸ்ட்டை விட பெஸ்டான லைஃபுக்குள்ள வந்திருக்கிற இப்ப ஏதோ ஒரு பைபிள் படிக்கல, ஏதோ ஒரு நான் ஜெபம் பண்ணல, ஏதோ ஒரு நாள் ஆண்டவரை தேடல, ஏதோ ஒரு நாள் ஆண்டவரை நான் மறந்துட்டேன், ஏதோ ஒரு நாள் அவிசுவாசப்பட்டுட்டேன், ஏதோ ஒரு நாள் நான் பலவீனப்பட்டுட்டேன், ஏதோ ஒரு நாள் ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்றதுனால போ கடவுள் நிரந்தரமா வெறுக்கிறாரு, உன்னை இனிமேல் நேசிக்கவே மாட்டார், உன் கதை இதோட முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு உலகம் சொல்லலாம். ரெவரண்டும் பிஷப்பும் பேசலாம், அங்கீகள்லாம் கூவலாம். ஆனா பைபிள் வேற விதமா சொல்லுது. நீங்கள் அக்கிரமக்காரனா இருந்த போதே, யாரா இருந்த போதே? அக்கிரமக்காரனா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணி இருக்கிறார்? இப்பொழுது உயிர்ப்பித்தார். அடுத்த வார்த்தை வருது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்? இது ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் தான். அது மிகுந்த அன்பினாலே நேசிக்கிறார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ரெண்டு தான் கம்பேருங்க. என்ன சொல்றாரு? கிருபை என்றாலே தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற இரக்கம். அப்ப என்ன சொல்றாரு? தேவனுடைய அன்பு, தேவனுடைய நேசம், தேவனுடைய நேசிக்கிற விதம் என்பது கிருபையின் அடிப்படையிலே. எதன் அடிப்படையில்? தகுதி இல்லை ஆனாலும் still he loves you. அவ்வளவுதான். தகுதி இல்லை ஆனாலும் அவருடைய கிருபை உங்களை என்ன பண்ண வைக்கிறது? நேசிக்கிறது, நேசித்து கொண்டே இருக்கிறது, மிகுந்த அன்பினாலே நேசிக்கிறது. எப்படி நேசிக்கிறது? அது நல்லா சொல்லுங்களேன். அதனாலதான் ஒரு நாளை கூட்டி கொடுக்குது, வாழ்நாளுக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு, ஜெபம் பண்ணும்போது கேட்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு, உதவி செய்கிறாரு. நம்புறீங்களா நீங்க? இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு போட்டு தள்ளணும் முடிவு பண்ண ஒண்ணு கூட நடந்திருக்காது வாழ்க்கையில. ஆனா எல்லாமே மாறுது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். எது? நான் சரியா இருந்தேன்றதா? இல்ல இல்ல, அக்கிரமங்களில் மரித்திருந்த என்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து இப்போ ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டவன், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவன். அப்படின்னா அர்த்தம் அவருடைய அன்புக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறாய், அவருடைய கிருபை உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறது. அக்கிரமக்காரனா இருக்கும் போதே, யாரா இருக்கும் போதே? அக்கிரமக்காரனா இருந்த போதே நேசித்த அந்த கிருபை இப்ப நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய். இப்ப அவருடைய குமாரனும் குமாரத்தி என்று அழைக்கப்படுகிற இந்த நேரத்துல நிச்சயமா உன்னை வெறுக்காது, நிச்சயமா உன்னை ஒதுக்காது. மிகுந்த அன்பினாலே அது உன்னை நேசிக்கும். எப்படி நேசிக்கும்? அது நல்லா சொல்லுங்களேன். அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதுதான். உடைய அடையாளத்துல நீங்க உங்களை பார்க்க வேண்டியதுதான். நான் தேவனால் நேசிக்கப்படுகிறவனா இருக்கிறேன். யாரால் நேசிக்கப்படுகிறவனா இருக்கிறேன்? நானு. ஆமா. whoever ejects me or rejects me, no problem of that, still I have loved by my God. யார் ஒன்னா இருக்கட்டும், யார் ஒன்னா ஒதுக்கட்டும், யார் ஒன்னா வேண்டான்னு உதாசீனம் பண்ணட்டும், இன்றைக்கும் நான் தேவனால் நேசிக்கப்படுகிறேன், என்றைக்கும் நேசிக்கப்படுவேன். என்றைக்கு என்ன பண்ணப்படுவேன்? நானு நேசிக்கப்படுவேன். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய அடையாளமா இருக்கிறாரு. நம்புறீங்களா நீங்க அதை? ரைட். நான்காவது காரியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அடையாளத்துல நான்காவது அடையாளம் என்ன? You are chosen.
நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்ன பண்ணப்பட்டவர்கள்? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் ஆமா, யூ ஆர் சூசன். இந்த மணல்லாம் அள்ளுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? லாரியில் மணல் அள்ளின்னு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி சூஸ் பண்ணி அள்ளுறாங்களா? கிடையாது. புல்டோசர் போது நிற்குது, அப்படியே மொத்தமாக என்ன பண்ணுது, வாருது, அப்படியே தூக்கி லாரியில் கொட்டுது, அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இது நீங்கள் நகை கடைக்குள்ளே போகிறீங்க. எங்கே போகிறீங்க? நீங்கள் நகைக்குள்ளே கடைக்குள்ளே போகிறீங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே கோல்டு தான். எல்லாமே கோல்டு தான், பியோர் கோல்டு தான். இருந்தாலும் எல்லாமே கோல்டு தான் வாங்கிறதில்ல. நீங்கள் ஒரே ஒரு ஸ்டட்டு வாங்குறதுனாலும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்ன பண்ணுது சிலருக்கு ஆகுது. யூ ஆர் சூசிங் சம்திங் பெஸ்ட் ஆஃப் யூ. உங்கள் கண்ணில் படுறதுலே சிறந்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே சூஸ் பண்ணுறீங்க, தெரிந்து கொள்கிறீர்கள். அதுதான் the value of choosing சொல்கிறோம். கடவுள் உங்களை அப்படி தான் இந்த உலகத்தில் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் பாருங்க, மனுஷங்க கொட்டி கிடக்குறாங்க. கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, கோடி கோடியாக கிடக்குறாங்க. எவ்வளோ சிறந்தவர்கள், அறிவாளிகள், மேதைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கொட்டி கிடக்கிற இந்த உலகத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? யூ ஹவ் பீன் சோசன். கொட்டி கிடக்கிற உலகத்தில் இருந்து கடவுள் உங்களை நகை கடையிலிருந்து சூஸ் பண்ணுற மாதிரி உங்களை சிறந்தவர்களாக மாற்றும்படியாக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அவங்களை அவர்? அப்போ அதுதான் அடையாளமே. ஐ ஹவ் பீன் சோசன் பை காட். நான் இதை சும்மா உள்ளே வந்து நுழைஞ்ச ஆள் கிடையாது. நான் இதை சும்மா வந்து இயேசு தேவை, எனக்கு பைபிள் தேவைன்னு வந்த ஆள் கிடையாது. ஐ ஹவ் பீன் சோசன் பை காட். யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? யோவான் 15 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 15 16 வசனம். யோவான் 15 16 பாருங்க. யோவான் 15 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி கொண்டு வராரு பாருங்க. யார் என்னை தெரிந்து கொள்ளவில்லை? அந்த மைண்ட் செட் மாறிட்டாலே நிறைய மாறிடும். நான் தான் சர்ச்சை சூஸ் பண்ணேன், நான் தான் பாஸ்டர் சூஸ் பண்ணேன், நான் தான் தேடி வந்தேன். அதெல்லாம் ஒரு கட்டத்தில் உண்மையா இருக்கலாம். எதுல? ஆமா, சகிவை மாதிரி நீங்க மரத்தில் ஏறினது எல்லாமே உண்மைதான். ஆனா சகைவை பார்த்து சகைவை நீ கீழே இறங்கிவான்னு அவர் கூப்பிட்டது இருக்கு பாருங்க, அது நீங்க சொன்ன மாதிரியான பெஸ்ட் ஒன் கிடையாது. ஏன்னா அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அங்க. அதன் மத்தியில ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, சகைவே நீ கீழே இறங்கி வானா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். எவ்வளோ பேர் அவர்கிட்ட பேசிட முடியாதான்னு வெயிட் பண்றான், அவரை பார்த்துட முடியாதான்னு முண்டி அடிச்சுட்டு வரான். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில சொல்றாரு, உன் வீட்டில் தங்க போறேன். எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க பாருங்க சகைவை. அவ்வளோ உயர்வா பார்த்துருப்பாங்க. எப்படி அவ்வளோ உயர்வா பார்க்க முடியும்? ஏனென்றால் அவனுடைய chosen அது மாதிரி. Because he has been chosen in the crowd, in the millions, in thousands. லட்சங்களிலும் ஆயிரங்களிலும் தேவன் பாருங்க சகைவை என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, தெரிந்து கொண்டு அவன் இல்லத்துல தங்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு உங்களை அப்படிதான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எந்த விதத்திலும் நீங்கள் கீழானவர்களோ தரம் தாழ்ந்தவர்களோ அல்லது எதை வச்சோ எனக்கு படிப்பு இல்லை, அது இல்லை, அழகு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க குறைச்சி மதிப்பிடுறதோ தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் அது? இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிற இந்த உலகத்தில், பெரிய பெரிய அறிஞர்களும் சான்றவர்களும் வாழக்கூடிய இந்த உலகத்தில், பெரிய பெரிய பணக்காரர்களும் செல்வந்தர்களும் வாழக்கூடிய இந்த உலகத்தில், தேவன் என்னை தம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். யார் என்னை தெரிந்து கொண்டார்? அவர் என்னை தெரிந்து கொண்டார். அதுதான் இங்க இயேசு சொல்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யார் என்னை தெரிந்து கொள்ளவில்லை? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யார் தெரிந்து கொண்டது? நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யார் தெரிந்து கொண்டதா? ஆமா, கடவுள் சொல்றார், நான் நம்ம உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்களை ஏன் நான் தெரிந்து கொண்டேன்? கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டாராம் தேவன்? நம்புறீங்களா நீங்க அதை? God want your life to be fruitful. கடவுள் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக, கனி கொடுக்கிற மரமாக மாறும்படியாக, செழிப்பாக இருக்கும்படியாக, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார். கடவுள் உங்களை என்ன பண்ணினார்? அவர். அப்ப முதல்ல புரிய வேண்டியது என்னது? கிறிஸ்துவின் அடையாளத்துல அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். ரெண்டாவது, எதுக்காக தெரிந்து கொண்டார்?
நான் கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? என்னை கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, கனி கொடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பார்த்தோம் இல்லையா? 2வது சொல்றாருங்க, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீங்களா? அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ள உங்களை என்ன பண்ணினாராம்? அவர் வரவழைத்தார். வரவழைத்து உங்களுக்குள்ளே நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் சமாதானத்தையும் ரட்சிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த புண்ணியங்களை எல்லாவற்றையும் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றார். என்ன சந்ததி? நீங்கள் இயேசுவின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யாரை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? யாரை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? இயேசு உங்களுக்கு செய்த புண்ணியங்கள், இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகள், இயேசு உங்களுக்கு செய்த உதவிகள், இதை சொல்லும்படியாக. ஊழியக்காரனுக்காக தான், விசுவாசிக்காக தான். நீ ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டாய்? நான் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்கிற அடையாளம் எனக்கு உண்டு என்றால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹலோ, அப்ப நீங்க யாரு? உங்க பிள்ளைகள் யாரு? உங்கள் மனைவி யாரு? உங்க புருஷன் யாரு? சபையில் நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்க வேலை என்ன? யாருடைய புண்ணியத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீங்க? யாருடைய புண்ணியத்தை? அதுதான் சபை. ஹலோ, மற்றதெல்லாம் சபை கிடையாது. எதெல்லாம்? சில விசுவாசி உடம்பு சரியில்லாத ஆளுங்க வீட்டுக்கு போய் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே எங்க சபைக்கு வாங்க, எங்க பாஸ்டர் கை வச்ச உடனே போயிடும். என்னது? உயிரா? ஆசீர்வாதமா? நல்ல வாழ்க்கையா? விசுவாசிங்க போய் பேசுறது. விசுவாசிகளாம் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஊழியம் செய்வது எப்படின்னு ஒரு ஆயத்தை கூட வச்சு நடத்துறாங்க. அதில் இதுதான் சொல்லித்தராங்க போல் இருக்குது. எப்படி ஆத்மாதாயம் பண்ணுவது? எப்படி ஆத்மாதாயம் பண்ணுவது? விசுவாசி அவனாவது வியாதிப்பட்டு படுத்துன்னு இருப்பான், நேராக போ. ஆள் இல்லாத டைமாக போ. முக்கியமாக வீட்டில் ஆம்பளைங்களா ரொம்ப சந்தோஷம் அவனுங்களுக்கு. அதுக்குன்னே ஒரு 4-5 போட்டு வளர்க்குறாங்க உள்ள. மனுஷங்களை சொல்கிறேன். நாய் வந்தால் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களே நீங்கள். அதுங்க கரெக்டாக உள்ளே நுழையுது. சுடிதார் போட்டுக்கிட்டு சாரி கட்டிக்கிட்டு கையில் பைபிள் வச்சுக்கிட்டு நுழையுது. நுழைஞ்ச உடனே அதுக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்னா இதுதான். சிஸ்டர், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கள் பாஸ்டர் யார் தெரியுமா? பாஸ்டருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட லோக்கல் சந்ததி. அதான் வேலை இதுங்களுக்கு. உள்ளே போயிட்டு எங்கள் பாஸ்டர் யார் தெரியுமா? செத்தவன் உயிரோடு எழுப்பி இருக்கிறாருக்கும். அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸ் கிராக் ஆகி வந்தாராம். ஆனால் உயிரோடு எழுந்துக்கலையா? ஃப்ரீசர் பாக்ஸ் கிராக் ஆகிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஓவர் சில்னஸ் வச்சாலும் கிராக் ஆகிடும். எவனாவது ஏதி மெச்சா கிராக் ஆகும். இதெல்லாம் ஒரு காரணமா? எத்தனை பேர் திரும்ப கேன்சர்லேருந்து சரியாக இருக்கிறாங்க? எங்கள் ஒரு அட்ரஸ் கொடு. இந்த நிறைய இந்த சாட்சிலாம் சொல்கிறாங்களே. எங்கள் அப்பா கூட நீ பேசிட்டு இருந்தார் காரில். எப்போ இவனுங்க இந்த ஒரு கூட்டம் ஒன்று வச்சு அதில் சாட்சி சொல்ல விட்டானுங்களையா? அதில் ஒரு அம்மா எனக்கு நல்லா தெரியும். அதுக்கிட்ட போய் பேசினேன். உனக்குன்னா உண்மையாகவே நடந்துதா? நீ எதுக்கு போய் சாட்சி கொடுத்த? பாஸ்டர் 500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதுக்காக போய் சாட்சி சொன்னது. எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஓட்டுலேருந்து இப்போ இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டானுங்க. இப்படி ஒரு கூட்டம் தேவையா? இப்படி ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லணுமா? பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? உண்மை இது. இல்லைன்னு சொல்ல, நான் பப்ளிக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன். என்னை சவுளா மாத்திராதீங்க. கேட்குற ஆளுங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஆதாரத்தை காட்டிக்கிட்டுனீங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி தான் இறங்கணும். நான் பண்ணது உண்மை. சபைக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுட்டு அற்புதம் செய்கிறேன், அதிசயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல விட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்களா, அற்புதம் நடந்தவரெல்லாம் மேடைக்கு வரணும். வருவோம் லைனாக. காது கேட்கல. இப்போ என்ன பண்ணுது? நல்லா கேட்குது. ரைட், 500 ரூபாய் கிரெடிட்டட், கிளம்பு. நடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி 500 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அழுது இழுது 2 ஒப்பாரி வச்சு காதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி எத்தனை வருஷம் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கரெக்டாக கிளியராக என்ன பண்ணும்? பதில் வரணும். அடி எனக்கு 10 வருஷமாய் கால் நடக்க முடியவில்லை, ஒரு கை இயங்காமல் இருந்தது, கர்த்தர் இப்போ என்ன பண்ணார் என் கையை. ஆமாம், இல்லைன்னு சொல்லணும். நீ கரெக்டாக நம்புற மாதிரி இருக்கணும். நம்புற மாதிரி இல்லைன்னா காசு கிடையாது கம்பெனியில்.
இதுதான் இன்னைக்கு நடக்கிற சுகம், அற்புத கூட்டம்லாம். இதை வச்சுதான் ஊழியங்கள் ஓடுதுப்பா. பெரிய போதகர் வந்து பெருசா என்ன பண்ணிட்டாரு, 2 பேர் காரை திறந்துட்டாரு, 4 பேர் வாயை திறந்துட்டாரு, 5 பேர் கண்ணை திறந்துட்டாரு, 10 பேரை நடக்க வச்சுட்டாரு. இவர் தான் யாரு? மாட்டு தீர்க்கதரிசி. அவர் சபையில் போய் மொத்தமாக நம்ம பண்ணிடுவோம், நம்ம உட்காந்துட்டு அவ்வளோதான், வேற அடையாளத்தை போட்டு உட்காந்துருக்கணும், உட்காந்துருக்குறாங்க. இதான் நடக்குது இன்னைக்கு. அதான் சொல்ல வரேன், நீங்கள் இயேசுவின் புண்ணியங்கள். ஒரு விசுவாசி சபைக்கு போறியா, முடியாதவங்களை போய் பார்க்குறியா, இயேசு நமக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார், அவர் தழும்புகளால் நீ குணமாவாய், அவர் உன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். இது சொல்றவன் தான் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெவரண்ட்டுக்கும் பிஷப்புக்கும் ஜிப்பாவுக்கும் பாவாடைக்கும் தூக்கி வந்த ஆளு கிடையாது. நீங்க புண்ணியங்களை அறிவிக்கும்படி வந்த ஆளுங்க நீங்க கிடையாது. அவங்களெல்லாம் உயர்த்துறதுக்கு கர்த்தர் பார்த்துப்பாரு. பாஸ்டரோட பேர் புகழ்ச்சி அது கர்த்தர் பார்த்துப்பாரு, உன் வேலை கிடையாது. ஆபரகாம பார்த்து தான் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், என் வேலை அது, எப்படியாவது பெருமைப்படுத்துவேன், நான் பார்த்துக்கிறேன், ஃபேமஸ் ஆக்குறது என் வேலைப்பா. ஆனால் என் பேர் சொல்ல வேண்டிய இடத்துல என்ன பண்ணாது, உன் பேரை சொல்லிட்டு உட்காந்து நீ ஃபேமஸ் ஆக பார்க்காது, அது பிசாசோடைய வேலை. அது கடவுளுடைய இடத்தை எடுத்துக்கொள்வது தான் பிசாசோடைய முதல் வேலையை. தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் சோசன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதுக்கு தெரிந்து கொள்ள? ஒன்று கனி கொடுப்பதற்கு, 2வது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எது அறிவிக்கும்படி? அவர் என்ன புண்ணியம் செஞ்சாருன்றதை போய் ஊர் ஊரா போய் சொல்லு, உலகமாய் போய் சொல்லு, தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் சொல்லு, கேட்கறவங்களுக்கெல்லாம் சொல்லு. அப்படி சொன்னீனா தெரிந்து கொள்ளப்பட்ட நீ யார தெரியுமா இருக்கிற? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாரா இருக்கிறீர்கள்? நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். பாருங்க, எதை மைண்ட்ல வைக்கணும்? கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம் என்ன? நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம் என்ன? அவரால் நான் நேசிக்கப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம் என்ன? அவர் என்னை அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார். இதை தவிர வேற ஒரு அடையாளம் கிறிஸ்துவனுக்கு இல்லை, இருக்க வேண்டியதும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் பாருங்க, இதை உறுதிப்படுத்துற இடத்துல தான் உங்களுடைய கவனங்கள் எல்லாமே இருக்கணும். இதை உறுதிப்படுத்துற இடத்துல தான் உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய உறவு எல்லாமே இருக்கணும். ஒரே ஒரு சங்கீதத்தை பார்த்து நிறைவு செய்யறேன் பாருங்க. பழைய பாட்டு காலத்துல தாவீது, அவனுக்கு உயர்வுகள்லாம் வந்துருச்சு. உயர்வுனா ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தவன், அதுலேயே ஃபெயிலியர் கேண்டிடேட் தான் அவன். சொற்பாடுகளை மேய்த்தவன் இருக்குது. ஒரு ஆடை கூட ஒழுங்காக மேய்க்க தெரியாத ஒரு பையன் அவன். ஏன்னா பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாள். அது கான்சன்ட்ரேஷன்லாம் அது மேலே இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டுருப்பான், இல்லை இதெல்லாம் ஒரு வேலையா? வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டியா? அவன் செய்கிறான், செய்கிற வரைக்கும் செய்கிறேன். ஆனால் வேலையை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. யாரை துதிப்பது? கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, கர்த்தரை உயர்த்துவது, அவரை பாடுவது. அதனால சொற்பாடுகள் இருந்தது. பார்த்தாரு, இவன் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவனை தூக்குறாரு, ராஜாவாக உயர்த்துகிறார். 30 வயசுல பாருங்க, ஹி ஸ்டாண்டிங் இன் த கிங் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் கிங். முதலாவது ராஜாவான முன்னாடி போய் 30 வயசுல ராஜாவா நிற்கிறான். அவனே அழுண்டு போயிடறான். சவுல் வந்து ஒரு ஜெயின்ஜாட்டிக்கான ஒரு ஃபிகர். அவன் இவன் தாவீது ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு சாதாரணமாக இருப்பான். இப்போ நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊர் ராஜா இந்த கட்ட பொம்மன் இது அது இதெல்லாம் சொல்லுவாங்களே, இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படி 6 பேக்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ரீசெண்டாக ராஜஸ்தான் போனால் ஃபுல்லாக பேலஸ் தான், ஃபுல்லாக ராஜாவாகவே இருந்திருக்கிறானுங்க. எல்லாமே ராஜாவாக இருந்திருக்கிறானுங்க. அங்கே போனோடனே மைண்டே மாறிடுச்சு. இப்போ இது பார்க்கும்போது இதுதான் ஒரு வீடா அப்படின்ற மாதிரி தோணுது. இவ்வளோண்டு இடம் அவன் என்ன மாதிரி கட்டி வாழ்ந்துருக்கிறான். ஏதோ 1 2 இருக்குன்னு பார்த்தா ஊரில் எக்கச்சக்கம் ஃபுல்லாகவே அதுவாக தான் இருக்குது, பேலஸாகவே இருக்குது. அங்கே போனால் பாருங்க, அந்த ராஜாலாம் பார்த்தேன். அந்த ராஜா பார்த்தோன்னா உருவமாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 வயசு பையன் மாதிரி தான் இருக்கிறான் மொத்த பேருமே. அவனை பார்த்தா ராஜா நம்ம எல்லாம் ஒத்துக்க மாட்டோம், இவனா ஒரு ராஜா வடாங்கலாம் அப்படின்ட்டு. ராணியோட அறைக்குள்ளே போனோம். அந்த அறையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவரு சைஸுக்கு பண்ணி வச்சுருக்கிறான்.
அதாவது ராஜா மட்டும் அந்த அறைக்குள்ளே போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. அது மாதிரி எல்லாம் மலையிலே செதுக்கி வச்சுருக்குறானுங்க. எனக்கு முன்னாடி போன ஒருத்தர் போயிட்டார். அவர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார், ஒல்லியாக இருப்பார், அவர் சுகர்லேருந்து எல்லாம் இருக்குது, ஆள் நல்லா ஸ்லிம்மாக இருப்பார். அப்படி போயிட்டார். அவர் சொன்னார், ராணியோட அறைக்கு வந்துட்டா நீங்கள் வரலையா அப்படின்னாரு. யோ, இதுக்குள்ளே எப்படியா வருது? இதுக்குள்ளே ஒரு பக்கமாக திரும்பினா கூட, சைட்லேயே நடந்து போனால் கூட நம்ம பண்ண முடியாது, மேலே வர முடியாது போல இருக்குது. என்னையா இவன் ராஜா, இவன் இவ்வளோ பேர் அரண்மனை கட்டுறான், ராணியை பார்க்குறதுக்கு இவ்வளோண்டு இடத்த பண்ணி வச்சுருக்கிறான் இவன், கஞ்ச பிசினாரி. அப்புறம் தான் ஏன் அப்படி பண்ணி வச்சான் இவன் அப்படின்ட்டு அவன் ஃபோட்டோ வந்து அவர் போட்டிருந்த அந்த இதில் இருந்து போய் பார்த்தா, நான் ஒரு 15 வயசில் இருந்த மாதிரி தான் இருக்குது. அவர் 40 வயசில் 50 வயசில். ஏன்னா அவங்க உடல் அமைப்பு அவ்வளோதான். இப்போ நம்ம ஊரில் பேல்புரி வைக்கிறவங்களாம் பார்த்துருக்குறீங்களா? நார்த் இந்தியாவிலேருந்து வந்து எப்படி இருப்பான்? ஜெயின் ஜாட்டிக்காக இருப்பான். அப்படி தான் இருந்திருக்கிறான். கேட்டிங்கன்னா ராஜ பரம்பரைன்னு, அவனும் ராஜ பரம்பரை தான். இப்போ பேல்புரிக்கு வந்துருக்குறான். அவன் தான் அரண்மனை வாடகைக்கு விட்டு பேல்புரிக்கு வந்துட்டான். வேறு மாதிரி ஊர், குடும்பத்தோடு போய் பார்க்கணும். அதெல்லாம் ஒரு மாதம் இருந்தால் கூட பார்க்க முடியாது போல், அவ்வளோ இடம் இருக்குது. நான் ஏதோ பாலைவனமாக இருக்குன்னு நினச்சின்னு போனேன், பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. சோறு தான் ஒழுங்காக கிடைக்கல, மற்றபடி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அங்கே பார்த்தேன் பாருங்க, எல்லாமே அரண்மனை, எங்கே பார்த்தாலும் அரண்மனை, ராஜா. வேலைக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பெரிய பெரிய ரூமு. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னையா இது 19 மனைவி, 19 மனைவியில் ஒரு மனைவிக்கு நல்லா பெருசாக கட்டிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு வாரமாக இருக்கு. அப்போவே அதான் நினச்சோம், உட்காந்துக்கிட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. ஆனால் சிறப்பாக வாழ்ந்துருக்குறாங்க. இந்த பெஸ்ட்டு எப்படி வாழணும், ஒரு லைஃபு அது எப்படி வாழணுன்றத ரொம்ப அழகாக அதை தத்ரூபமாக பண்ணி வச்சுருந்தானுங்க அதில். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. சவுல் கிட்டத்தட்ட அப்படி தான். சவுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்த ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க. தாவீது பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியா ராஜா மாதிரி தான் இருந்திருப்பான். அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். சவுலுக்கு மைண்டில் ஒட்டவே மாட்டேங்குது, இவெல்லாம் ராஜாவானா, இவன் வந்து என் சிங்காசனத்தில் உட்காந்துருவானான். உட்காந்துட்டான் 30 வயசில் வந்து. சவுல் உட்காந்துருந்து அதே சிங்காசனத்தில் தாவீது வந்து உட்காரான். அங்கே கடவுளை குறித்து சிந்திக்கிறான். கடவுள் அவனுக்கு ஒரு பெரிய அரண்மனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக மறுமனை ஆட்டிகள், அது இது பிள்ளைகள்னும் விருத்தியாகுது. அவனை நம்பிக்கையான போர் வீரர்கள்ன்ட்டு அவனுடைய சாம்ராஜ்யம் வளர்ந்து பெருகி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, தாவீதின் நகரம்னு பேர் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? அவன் உயிரோடு இருக்கும் போதே, அரசாண்டு கொண்டு இருக்கும் போதே, அந்த எருசலேமில் ஒரு பகுதி தாவீதி நகரம், கிங் டேவிட் சிட்டி இன்னைக்கு இருக்குது எருசலேமில். அப்படி பேர் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அவனுடைய ராஜரீகம், அவனுடைய ராஜாங்கம் வளர்ந்துருச்சு. தாவீது வளர்ந்து போது ஒரு கட்டத்தில் கடவுள் சொல்ற ஒரு இடத்துல, யுத்தத்துக்கு போவாதரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. கேட்கல. அவன் எப்படி இப்படி பேசலாமாக்கும், அப்படி பண்ணலாமாக்கும் கிளம்பிட்டான். கிளம்பி போகிறான். அவனுங்க தாவீதை கொத்தோடு அப்படியே மடக்கி பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு அவனுங்க ஊர் ஜெயிலில் அடைச்சி விட்றாங்க. அடைச்சி வச்ச பிறகு தான் தாவீதுக்கு புத்தி வருது. சொன்னார், கேட்கல. சரி, இப்போ உள்ளே உட்காந்துருக்குற, இப்போ உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, போர் வீரர் இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்குது, ஊர் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ இருக்குது உனக்கு. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு நீ யாரை மிஸ் பண்ணுற, யாரை நீ மிஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால், சங்கீதம் 42 தான். ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எழுதுறான். எதிராளிகளாலே சிறைப்பிடிக்கப்பட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு, எதை நான் மிஸ் பண்ணுறேன், எதை அதிகமாக நான் மிஸ் பண்ணுறேன்றதை எழுதுறான் பாருங்க. அற்புதமான ஒரு சங்கீதம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் அதுதான் அடையாளமாக இருக்கணும். என்ன மிஸ்ஸிங் அது? 42 பாருங்க, சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஐயோ, எவ்வளோ பேர் அரண்மனை விட்டு வந்துட்டேன், பிள்ளைங்களை விட்டு வந்துட்டேன், மனைவிகளை விட்டு வந்துட்டேன், ஊர் மக்களை விட்டு வந்துட்டேன், அப்படிலாம் கதறல. இப்போ எது கதறானா? இப்போ என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஏன் கதறுது? இப்போ நான் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, எங்கே வேணாலும் இன்னும் நான் ஆராதனை செய்வேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தாவீதுக்கு செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சால்தான். அவன் ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் துதிச்சு வந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஒழுங்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அவன் என்ன ஒழுங்கு? அதான் அடுத்து வர வசனங்கள்லாம்.
என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து, அதான் பாயிண்ட். என்னால ரோட்ல கூட நின்று ஆராதிக்க முடியும், பிரிட்ஜ் மேல நின்று ஆராதிக்க முடியும், நடு கடல்ல கூட நின்று என்னால ஆராதிக்க முடியும். கண்டிப்பா அந்த ஆராதனைகளை கர்த்தர் பிரியப்படுவாரு, கர்த்தர் வருவாரு, கர்த்தர் இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த கர்த்தரைக்கும் எனக்குமான ஒரு பெரிய ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது, ஒரு ஐக்கியம் ஒன்று இருக்குது, எனக்குன்னு ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. ஐ ஹாவ் எ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் என்னது? தேவனுடைய சந்நிதியில் நான் இருப்பது. யாருடைய சந்நிதியில் இருப்பது? நானு நல்லா சொல்லுங்க, யார் சந்நிதியில் இருப்பது? I should be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய மகிமையில், தேவனுடைய ஆலயத்தில் நிற்பது என்பது என்னுடைய அடையாளம், என்னுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை இழந்துட்டு இப்ப சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்கிறான். சிறையில் எதை மிஸ் பண்றேன்னா, தேவனுடைய சந்நிதியில போய் நிற்க முடியல. எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்க அவனுக்கு. சரி, 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு என்ன ஆயிற்று? உணவாயிற்று. ஆண்டவர் சொன்ன பேச்சு கேட்கல, ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கிறேன். இப்பதான் டைம்னு பார்த்து பிசாசின் மக்கள் என்னை பார்த்து கேட்கறாங்க, எங்க உன் கடவுள்? வாலிப நாட்கள் இருந்து அவரை தேடினியே, அவர் தான் உன்னை ராஜாவாக்குனார் சொன்னியே, எக்காலமும் ஸ்தோத்திரிப்புன்னு சொன்னியே, இப்ப கொண்டாந்து உள்ள மாட்ட விட்டாரா? மாட்டிக்கிட்டியா? உன்னை கொண்டு போடுவானுங்களோ, வெட்டி போடுவானுங்களோ, என்னவோ பண்ண போறானுங்க, உன்னை என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கும் போதுதான் இவன் சொல்றான் பாருங்க, நாள்தோறும் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 4வது வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து, அதை நினைக்கிறான். நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜனங்க என்ன பரியாசம் பண்ணி என்னை இந்த அளவுக்கு நிந்திக்கிறாங்க. இந்த அளவுக்கு நிந்திக்கிற இந்த சூழ்நிலையில எங்க இருக்க வேண்டிய ஆள் நான்? நிந்தனை எனக்கு தேவையா? இந்த கண்ணீர் எனக்கு தேவையா? தேவையில்லை. நானா தேடிக்கிட்டது, அது நானா என்ன பண்ணிக்கிட்டது? தேடிக்கிட்டது, நானா ஆப்ப வச்சுக்கிட்டது. நிறைய விசுவாசிகள் அப்படிதான் பண்ணிக்கிறான். சபை கூடி வருதலை சிலரை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள்னா அந்த மாதிரி தான் தாவீது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் நின்ன இடத்துல அது பண்ணுவோமாக்கும், இதை பண்ணுவோமாக்கும்னா ஒரு கட்டம் வந்து நிற்கும். நின்று அங்கே ஞாபகப்படுத்தும். எதை ஞாபகப்படுத்தும்? எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நான் நிற்பேன். நின்னது மட்டும் இல்லை, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரான், எக்ஸ்பிளைன் பண்றான் பாருங்க. அதை 4வது வசனத்துல, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து. எதை ஆசரிக்கிற ஜனங்கள்? அவன் பண்டிகைன்னு எதை திரும்ப சொல்றான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தேன்றான். அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுதான் பண்டிகைன்றான். பண்டிகைன்னா கிறிஸ்துமஸையோ நியூ இயரையோ சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவன் சபைக்கு போயிட்டு வர்றது அவனுக்கு என்ன நாளாய் இருந்தது? அவனுக்கு என்ன நாளாய் பார்க்கிறான்? அவன் ராஜா. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், ராஜா. ஏதோ தெருவோரமா உட்காந்துருக்கிற ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது அவன். ஏதோ செருப்பு தேக்கிற அந்த மாதிரி ஆளு கூட கிடையாது. ஒரு ராஜா. இவனுக்கு என்று மேன்மைகள்லாம் இருக்குது, அரண்மனைகள் இருக்குது, இவனுக்கு கீழே எல்லாரும் இருக்கிறாங்க. அதெல்லாம் மேன்மையாவே நினைக்கல. எதை மேன்மையா நினைக்கிறான்? எதை பெருசா நினைக்கிறான்? சபை கூடி வருதுல பெருசா நினைச்சது சொல்றான். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து. இது ஆசரிக்காத ஜனங்களும் இருப்பான், ஆனா அவங்க கூட சேரல. இவன் அதை கரெக்டா சொல்லிடுறான். யாரோடு இருந்தேன் நான்? சர்ச்சில் யாரோடு பழகினேன்? யாரோடு கூட என் பேச்சுவார்த்தை இருந்தது? ஹலோ, சும்மா வந்துட்டு போற ஆளுங்களோட நான் பழகல. டைம் பாஸ் பண்ற ஆளுங்களோடு நான் இல்ல. மாசத்துக்கு ஏதோ ஒரு முறை வந்து எட்டி பார்ப்போம் அப்படின்ற ஆளுங்களோடு நான் இல்ல. ஏதோ சாதாரணமான நினைக்கிற மக்களோடு நான் இல்ல. பண்டிகையை ஆசரிக்கிற கூட்டம்னு ஒன்று இருந்தது என் சர்ச்சில். அது ஒரு கிரௌட் இருந்தது. அந்த கிரௌடோடு கூட நான் இருந்தேன். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்லி அனுப்புவோம்ல, நல்லா படிக்கிற பிள்ளையா பார்த்து பக்கத்தில் உட்காரு. ஏன்னா அவன் படிக்க ஒன்றும் புக் எடுக்கணும்னு ஞாபகம் வரும். அவன் படிக்கும்போது நீயும் படிக்கணுன்ற எண்ணம் வரும். ஆனால் பாருங்க, பசங்களுக்கு இயல்பாக பேக் பெஞ்ச் தான் பிடிக்கும். எங்கே தான் பிடிக்கும்? புக்கே எடுத்துன்னு வராதவன், பெண்ணை கடன் வாங்குறவன், புரியுதுங்களா இல்லையா? சீப்பை 4 பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு சீவிட்டே இருக்கிறவன், இந்த மாதிரி ஆளுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம கண்காணிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை அங்கெல்லாம் உட்காராத, முடி கொட்டி போயிடும், இவனை மாதிரி ஃபெயில் ஆகிட்டு எங்கேயாவது
ஊழிக்கு தான் வேலை செய்யணுமாக்கும். அதனால ஒழுங்கா என்ன பண்ணு, படிக்கிற ஆளுங்களோட போய் உட்காருன்னு நம்ம பிள்ளைங்களை சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் ரியாலிட்டியில் லைஃப்பில் முக்கியமாக ஆண்டவரை தேடுற விஷயத்தில் நம்ம அப்படி இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய கம்பேரிசன் யாரோட கூட இருக்குது யோசிச்சு பாருங்க. கடவுளை தேடுற பிள்ளைங்களோட இருக்கிறோமா, ஆசரிக்கிற பிள்ளைங்களோட இருக்கிறோமா, பண்டிகை ஆசரிக்கிற கூட்டத்தோடு, எந்த கூட்டத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? சபைக்கு வர்றது எல்லாமே கூட்டம் கிடையாதுங்க. சபைக்கு போகிற எல்லா விசுவாசிகளும் யாரும் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. அவன் வெள்ளையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு சும்மா போயிட்டு வரான். அவன் பஸ்ஸு கிசு ஏறி அவங்க கூடலாம் பேச்சு கொடுத்துக்கிட்டு நீங்களும் சர்ச்சைக்கு தான் போயிட்டு வரீங்களா அப்படின்னா உங்கள் அழைப்பையும் கெடுத்து விட்டுருவான். அவன் உங்கள் அழைப்பையும் என்ன பண்ணிடுவான், அவன் கெடுத்துருவான். உங்கள் ஆசீர்வாதத்தையும் கெடுத்துருவான். அவ்வளோ தூரமாக போயிட்டு வர என்ன பிரசங்கம் பண்ணார், அது கொடுத்தாரா, இது செஞ்சாரா, தலைமையில் கை வச்சாரா, பிசாசை ஓட்டினாரா, மந்திர கட்டெல்லாம் எடுத்தாரா? ஒரு பாஸ்டர் எத்தனை வேலை தான் செய்யுது. பிரசங்கம் பண்ணுறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது. இதில் மந்திரவாதிங்க வேலைலாம் நம்ம பண்ணி பிரசங்கம் பண்ணோம், இல்லை இந்த வேலை பார்க்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேலை தான் பார்க்க முடியும். நம்ம நான் ஹவுஸ் ஒய்ஃபா சொல்லுங்க. காலையில் இருந்து வீடு பெருக்கி, அப்புறம் நம்மளே காய் கட் பண்ணி, அப்புறம் நம்மளே குக்கரில் வேக வச்சு, அப்புறம் நம்மளே சமையல் பண்ணி, அப்புறம் நம்மளே தட்டையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளே சாதத்தையும் போட்டு நம்மளே குழம்பையும் ஊட்டி விடுற வேலையை தவிர எல்லா வேலையும் நம்ம பண்ணி ஆகணும், செஞ்சு ஆகணும். என் மனைவி லீவ் எடுத்தான்னா சொல்லுவா, அவளுக்கு லீவ் எடுக்கிறது பிடிக்காது. லீவ் எடுத்தானா சொல்லுவான், டியூட்டிக்கு போனாலே நிம்மதியாக இருப்பேன், எங்கே போனாலும் நிம்மதியாக இருப்பேன். டியூட்டிக்கு போயிட்டா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம், தட்டு எடுக்கிறோம், போடுறோம், உட்காரோம். ஆனால் லீவில் இருக்கும்போது பாருங்கள் போக மாட்டேன்து. கால் ஹாலை தாண்டி போகுது, நேராக சோஃபாவில் உட்காருது, ரிமோட்டில் கையில் எடுக்குது, அந்த சாதம் போட்டு எடுத்துகிட்டு வா, குழம்பு இவ்வளோ ஊற்று, தொட்டுக்கு இது எடுத்துகிட்டு வா, அப்படி தான் சொல்ல தோணுதே தவிர நம்மளா போவோம், தட்டு எடுப்போம், போடுவோன்னு பண்ண மாட்டேன்து தோணாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ யாரோட சேரணுன்றது ரொம்ப முக்கியமானது. நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஆளுங்களோட சேர்ந்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாமல் சபையில் இருப்பீங்க. இல்லைன்னா சபையை மிஸ் பண்ணுறதுன்றது பாருங்கள் அவ்வளோ சாதாரண விஷயமா ஆரம்பத்தில் தெரியலாம், நல்லா இருக்கும்போது தெரியலாம். ஆனால் நொடிஞ்சு போகிற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சபையில் 2011 செயல்நாதன் பிரதர் இருந்தார், பாக்கியவேஸ்டோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவர் கடைசியில் உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஒரு கட்டத்தில் நானே அவர் கூப்பிட்டு சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்களால் நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, வீட்டிலே இருந்துருங்க நீங்கள். அப்போ இது மாதிரிலாம் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் கிடையாது, ஸ்பீக்கரே கிடையாது, ஏதோ ஒரு ஸ்டேஜர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ணுறது கூட ஆப்ஷன் கிடையாது அப்போல்லாம். நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் இருக்க முடியாது, நான் வருவேன், ஆட்டை கீட்டை பிடிச்சி தான் பண்ணுவேன், நான் வருவேன் நான் அப்படின்னாரு. அப்புறம் அவர் இன்னும் உடல்நிலை மோசமாகும் போது சொன்னோம், இன்னும் கஷ்டமாயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் எப்படி அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் டிரான்சென்ட்னு ஒரு கம்பெனி ஒன்று, ஒரு ஐபேட் கம்பெனி, அதிலேருந்து வாங்கி ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருங்க, உங்களுக்கு எல்லாம் வாரம் வாரம் சிடியில் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் போட்டு நீங்கள் வீட்டிலே உட்காந்துருங்க, உங்கள் பையன் வந்து வீட்டில் சிடியில் போட்டு காட்டுவார், நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணலாம் கேட்கலாம்ல. கடைசி அப்படி தான் எடுத்து போய் கொடுத்தேன். ஒரு வாரம் கொடுக்கல பாருங்கள், போகிறேன் அவரை பார்க்குறதுக்கு, சண்டை போடாத குறைய என்கிட்ட சண்டை போடுறாரு. எங்கே சீடி எங்கே எடுத்துன்னு வரலையா, எங்கே கேட்கல. அதான் சொல்கிறேன், உண்மையாகவே கடவுளை ஆராதிச்ச ஆளுங்க ஆராதிக்காமல் என்ன பண்ண முடியாது, கடைசி நாட்களில் இருக்கவே முடியாது. பெரிய மன உளைச்சல் அது. இப்போ ரீசெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி கூட பியூலாஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வேறு சபைகளும் போயிட்டாங்க அவங்க. அப்புறம் விசாரித்தா அது ஒரு சபையே இல்லை, அங்கே போய் ஒரு 4 வருஷம் உட்காந்து எப்படியோ வீணடிச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பா தான் ப்ரேயர்லாம் பண்ணார், பண்ணிக்கினே முடிச்சுட்டு அந்த அம்மா அப்படியே தான் அழுதுகிட்டே இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசி எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், என்னம்மா சர்ச்சுக்கு வரையான்னு கேட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கேட்கல. ஒரு கை தான் ஏங்குது அந்த அம்மாவுக்கு, சர்ச்சுக்கு வரையா, அவ்வளோதான். அடுத்த கட்டமே கையை தூக்கி கட்ட விரலை காட்டுது பாருங்க. ஏன்னா இங்கே 5-6 வருஷமாக இங்கே ஞானசானம் எடுத்து இங்கே நல்லா பாண்டவரை துதிச்சு இப்படி இருந்தால் திடீர்னு போய் எங்கேயும் ஒரு இடத்துல பாட்டு பாடக்கூடாது, எதோ பண்ணக்கூடாது, சும்மா ஏதோ போய் உட்காரணும்னு போகிற இடத்துல அப்படி போய் ஒரு விசுவாசி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நல்லா இருக்கும்போது கூட இருந்துடலாம், ஆனால் கடைசி காலகட்டத்தில் என்ன பண்ண முடியாது, அது மாதிரி ஒரு விசுவாசியால் இருக்கவே முடியாது.
புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் அந்த புரிஞ்சுட்டு தான் எழுதுறான். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை. ஆமா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன்னால ஒன்னு இல்லாம இருக்கவே முடியாதுன்னு. அது கடவுளை தேடுற விஷயம்தான். அதுல மட்டும் ரிஸ்க் எடுத்துடாத. எடுத்துட்டீங்கன்னா வேற மாதிரி பண்ணி விட்டுருவான். அவன் படுத்து படுக்கையாக்கி விட்டுருவான். நல்லா தட்டி இந்த கையை தட்டாத மாதிரி பண்ணி விட்டுருவான். நல்லா பாடி இந்த வாயை பாடாத மாதிரி பண்ணி விட்டுருவான். அப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த நிலையில தான் இப்போ தாவீது பேசுறான். சிறைக்குள்ள அடிச்சுட்டாங்க, பேசுறான். முன்னே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நான் என்ன பண்ணுவேனே, சர்ச்சுக்கு போய் வருவேனே, நல்லா போயிட்டு வருவேனே. ஆனா இப்ப என்ன ஆச்சு? அவனே சொல்றான், 4 வசனம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. எங்க போய் வருவேனே நானு? எனக்கு எத்தனை பேருக்கு அந்த அந்த மைண்ட் செட் இருக்குதுன்னு பாருங்க. கூட்டத்தின் களிப்பும் துதியின் சத்தம். என்ன சத்தம் அது? கூட்டத்தின் களிப்பு. கூட்டமா சேர்ந்து நாங்க ஆண்டவரை பாடுவோம், ஆராதிப்போம், கை தட்டுவோம், களிப்போடு இருப்போம். களிப்புனா சந்தோஷமா இருப்போம். போய் வருவேனே, தேவாலயத்துக்கு போய் வருவேன். இப்ப சொல்றான் பாருங்க, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஹலோ, இது நினைக்கும் போது என் உள்ளம் என்ன பண்ணுது? எனக்குள்ளே. ஆமா, தாவீதுடைய பேரை பாருங்க. he was beloved பேர், அன்பானவன் அல்லது அன்புக்கு இனியவன் பேரு தாவீது அர்த்தமே. அவனுடைய பேர்லயே அது இருக்குது. ஆனா அதே போல அவன் லைஃப் அப்படிதான் இருந்தது. அவன் சவுலின் குமாரத்தையே லவ் பண்ணி தான் அவன் நேசித்து தான் விவாகம் பண்றான். அதுக்கப்புறம் அது ஏடா கூடமா அந்த லைஃப் போகுது. அப்புறம் அவளை கட் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் நிறைய வருது. அதுக்கப்புறம் ஒரு லைனே இருக்குது, அது ஒரு கியூவே இருக்கிறாங்க. அதில் தான் சாலமன் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வராங்க அதில் லைனா. அப்போ தாவீது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். உருகணும்னா அதுக்காக உருகலாம். பொண்டாட்டியை பார்க்க முடியல, இப்போ தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துருக்குறேன், என்ன ஆகுமோ தெரில, இப்படிலாம் உருகி இருக்கலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? முக்கியமான வேலைலாம் இருக்குது, வேலையெல்லாம் என்ன பண்ணிட்டேன் நான், என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம வாரத்துக்குள்ள வேற யாரை வச்சு ஆட்சி அமைப்பானுங்களானோ அதுவும் தெரியலையே, அப்படிலாம் உருகி இருக்கலாம். எதை பத்தியும் உருகலை, ஒன்றுத்துக்கு தான் உருகுறான். முன்னே நான் கூட்டத்தின் களிப்பும் துதியின் சத்தத்தோடு நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இப்ப போக முடியலையே நினைக்கும் போது என் உள்ளம் என்ன பண்ணுகிறது? எனக்குள்ளே உருகுகிறது. என்ன பண்ணுகிறது? the real loving heart of God. அதான் கடவுளை உண்மையா நேசிக்கிற ஒரு மனுஷன், ஒரு விசுவாசியோட நிலை அப்படிதான் இருக்கும். கடவுளை தேடாம அல்லது கடவுளுடைய ஆலயத்துக்கு வராம ஜாலியா இருந்துட முடியாது, அவனால சந்தோஷமா இருந்துட முடியாது. he will be weeping always. அவன் உள்ளம் உருகும், அழுகும். பிகாஸ் அவனுக்கு தெரியும், என்னுடைய முகவரி, என்னுடைய அடையாளம் தேவனுடைய சமூகம். நம்புறீங்களா நீங்க? அதை எனக்கு முகவரி கொடுத்தது அதுதான், எனக்கு அடையாளத்தை கொடுக்கறதும் அதுதான். அப்ப அதை விட்டுட்டு நான் எங்க சுத்திட்டு கிடக்கிறது? அப்ப தாவீது அதை நினைச்சு அழுதுட்டு அதுக்கு அடுத்து சொல்றான் பாருங்க, 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் அவரை இன்னும் துதிப்பேன். அவர் சமூகத்துக்கு போக முடியலையே தவிர அவர் சமூகத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வரும், விடுதலை வரும்ன்றான். ஜெயிலுக்குள்ள உட்காந்து சொல்றான், என்ன வரும்? எனக்கு விடுதலை வரும். அந்த நம்பிக்கையில இன்னும் என்ன பண்ணுவேன்? நான் அவரை துதிப்பேன்றான். சபைக்குள்ள இருந்தா தான் துதிப்பேன் இல்லை, சபைக்கு போக முடியாத ஒரு இடத்துல போய் மாட்டி இருக்கிறேன், சிக்கி இருக்கிறேன், இந்த இடத்திலும் சொல்றேன், அவருடைய சமூகத்திலிருந்து எப்படி துதிப்பேன் அதே போல இங்கிருந்தும் துதிப்பேன், ரட்சிப்பு வரும்ன்றான். எது வரும் அங்க? ரட்சிப்பு என்றால் விடுதலை. விடுதலை வரும். 6வது வசனம், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. இப்ப கடவுள் கிட்ட சொல்றான், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் உண்மை என்ன பண்ணுவேன் நானு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். சிம்பிளா அப்படி மேலோட்டமா டச் பண்ணிட்டு போறேன். ஒரு நல்ல பலசாலியான ஒரு தாவீது, யுத்தத்துக்கு போயிருக்கிற ஒரு தாவீது, நல்ல பலனோடு இருக்கிற மனுஷன். இதோடு இருக்கிற மனுஷன், பலனோடு இருக்கிற மனுஷன். யாரை நினைப்பேன்றான் அவன்? யாரை நினைப்பேன்றான்? நான் நினைச்சு யாரை நினைப்பேன் நான்? ஆமா, யோர்தான் தேசத்திலும் சிறு மலைகளிலும் ஏர்மோன் மலைகளிலும் நான் உம்மை நினைக்கிறேன். எந்த மலையில இருந்தாலும் யாரை நினைக்கிறேன்? நான் உம்மை நினைப்பேன். என் உள்ளம் உம்மை நினைக்கும்.
எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க. My heart will think about you. அதான் உலக மக்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். பேரளவுக்கு இருக்கிற கிறிஸ்தவனுக்கும் நமக்கு கிறிஸ்துவை அடையாளமாய் கொண்டிருக்கிற நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன வித்தியாசம்? நம்ம உள்ளத்திலிருந்து கடவுளை நேசிக்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நினைக்கிற மக்களாக இருக்கிறோம். அவரை மறக்கிறது நினைக்கிறதே இல்லை. எதை நினைக்கிறதே இல்லை. We'll never forget to forgive. நம்ம கூட மறந்து இருந்துடுறோம். ஆனால் சூழ்நிலைகள் நம்மளை மறக்க விடுறதே இல்லை ஆண்டவரை. சிறு மலைகளிலும் ஏர்மோன் மலைகளிலும் நான் அவரை நினைக்கிறேன். வெளிப்படையாக சொல்கிறான். ஒருவேளை அவன் மனைவி இதெல்லாம் படித்து பார்த்துட்டு திட்டினாலும் திட்டியிருப்பாயோ, என்ன மிஸ் பண்ணலையா நீ? உன்னை நம்பி வந்தேன் பார்த்தியா? என்ன நினைக்கிறேன்னு ஒரு வார்த்தை லைட்டாக அப்படி லைட்டாக எழுதிருக்கலாம்ல. ஐ மிஸ் மை ஒய்ஃப்னு எழுதியிருந்தேன்னா எனக்கும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். வெறும் கடவுளை மட்டும் தான் மிஸ் பண்ணுறியா? கடவுளுடைய ஆலயத்தை மட்டும் தான் மிஸ் பண்ணுறியா? அவருடைய பிரசன்னத்தை மட்டும் தான் மிஸ் பண்ணுறியா? அதுவும் உனக்கு ஏர்மோன் மலையிலும் சிறு மலைகளிலும் அவரை மட்டும் தான் நினைப்பியா? ஹில் ஸ்டேஷனில் கூட ஏன் ஞாபகம் வரது இல்லையா உனக்கு? குடிகாரனே பரவாயில்லையே, அவன் ஹில் ஸ்டேஷன் வந்தால் பாருங்க கரெக்டாக பாட்டிலோட தான் நிற்பான். இந்த ரைடர்ஸ்லாம் சிலவன் அப்படி தான் இருப்பான். சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. யோ உன்னா ஏன் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வரமாட்டேன்ற அப்படின்ட்டு இருக்காமல. கேட்டால் நீங்கள் போயிட்டே இருங்க சார், வந்துனே இருக்கு, பின்னாடியே வந்துனே இருக்கு. எனக்கு தெரியும் கடையை தேடிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? கடையை தேடிக்கிட்டு எங்கேயாவது ஒரு கடை கிடைக்கும். லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்லையே, ஆஃப் கொடு ஃபுல்லை கொடுன்னு வாங்கி சொருவிக்கிட்டு அவன் அப்படியே நமக்கு முன்னாடி அப்படியே மடங்கினே நிற்பான் பாருங்க. அப்போவே தெரியும் பவ்யமாக நிற்பான். மோச சார் சாப்பிட்டீங்களா? நீங்கள் படுக்க போலியா? நீங்கள் ஒன்றும் நம்ம மேலே என்ன இவ்வளோ அக்கறை? ஏன்னா நம்ம சாப்பிட்டு படுத்தா தான் இவர் என்ன பண்ண முடியும், அடுத்தது அவர் வேறு லோகத்துக்கு போக முடியும். மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருப்பான். நமக்கு மைண்டு போனால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும், வேறு வேலையில் ஏதாவது பெண்டிங்கில் வச்சுருக்குறோமா, பில்லு கட்டாமல் விட்ருக்குறோமா, இல்லை வெளியே வந்துருக்குறோம், இந்த ஊர் எப்படி இருக்குது போய் பார்ப்போம், அப்படி இருக்கும். இது அப்படி கிடையாது. வண்டி ஓட்டு லாரிக்கார மாதிரி வண்டி எடுத்தாச்சு, காலைல லக்கேஜ் இறக்கியாச்சு, தண்ணி அடிச்சாச்சு, படுத்து கவுந்து தூங்கியாச்சு. காலைல 6 மணிக்கெல்லாம் கிளம்பலாம், ஏன்னா 9 மணி வரைக்கும் நகராது. அது நைட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்வான். குரூப்பில் போகும்போது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. உலகன்றது அப்படிதான் இல்லையா? ஆனால் தாவீது இதே உலகத்தில் இருந்துக்கிட்டு சொல்கிறான், ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் யாரை நினைக்கிறேன் நான்? உம்மை நினைக்கிறேன். யாரை நினைக்கிறேன் நான்? கடவுள் தான் ஞாபகத்துக்கு வராருன்றான். எந்த அளவு நேசிச்சிருப்பான் பாருங்க. 8ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். 10ஆவது வசனம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலகுகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கடைசியாம உள்ளத்தை எந்த கொண்டு வந்து நிறுத்துறான்? ஜெயிலுக்குள்ள போட்டாங்கன்னு கவலைப்படாத. ஆத்துமான தன்னுடைய மனதுக்கு சொல்லுங்க, மனமே கவலையிலே இருக்காத, கண்டிப்பா கடவுள் தம்முடைய கிருபையை கொடுப்பாரு. பகற்காலத்தில் தேவன் தம்முடைய கிருபையை தருவார். நம்புறீங்களா நீங்க? அதை எவ்வளவு பெரிய இக்கட்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசிக்க வேண்டியதுதான். தேவன் பகற்காலத்தில் தம்முடைய கிருபையை தருவார். நான் இருக்கிற இக்கட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவேன். சமாதானத்தோடு கூட படுத்து கொண்டு நிறுத்தரை செய்வேன். அது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் ஒண்ணு இருக்குது, ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்குது, ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கிறது. அது தேவனுடைய சமூகம். யாருடைய சமூகம் அது? ஆமா, அந்த சமூகம் தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறார். வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு இல்ல. நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். யாரை தரித்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அதனாலதான் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்க வேண்டிய இடம் எது? என் அடையாளம், என் முகவரி தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அது எழுந்து நிற்போம்.
அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உன் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. உயர்த்திடுவேன் உம் நாமத்தை, பிடித்திடுவேன் உம் கரத்தை. உயர்த்திடுவேன் உம் நாமத்தை, பிடித்திடுவேன் உம் கரத்தை. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன், உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். உம் வசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். என் நேசரே உம்மை நேசிப்பேன், என் நேசரே. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உம் வசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். உம் வசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். என் நேசரே உம்மை நேசிப்பேன். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ,
அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய அடையாளம், எங்களுடைய முகவரி, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தேவரீர், நீரே ஆதாரமும் எங்களுடைய அடையாளமுமாய் இருக்கிறீர். வசனங்களை கேட்கும்படியான கிருபைகளை தந்தை நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். We are in the identity of Christ. எங்களுடைய அடையாளம் கிறிஸ்து எங்களுக்கு தந்த அடையாளம். எங்களுடைய அடையாளங்கள் உலகத்தின் அடையாளங்கள் அல்ல. எங்களுடைய அடையாளங்கள் வேதத்தினால் நிரூபிக்கப்படுகிற, வேதத்தினால் அறிவிக்கப்படுகிற, பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்படுகிற அடையாளமாக இருக்கிற உடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். உம்மால் நேசிக்கப்படுகிறோம், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ராஜரீக சந்ததியாக இருக்கிறோம், உடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட அடையாளங்களை தந்த உடைய சமூகத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தையே தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறி நான் அன்றைக்கு தாவீது அதே உள்ளத்தை, அதே எண்ணத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் கர்த்தர் தருவீராக. அவர் சபைக்கு வருகிற நோக்கமும் திட்டமும் எண்ணமும் தேவரீர் உம்மை தேடுவதாக இருக்கட்டும், உம்மை வாஞ்சிப்பதாக இருக்கட்டும், உம்மை நேசிப்பதாக இருக்கட்டும். ஆண்டவரே, அடையாளம் அதுவாக இருக்கட்டும். கூடி வந்த பார்த்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு ஞாயிறு மாலை ஆராதனையில் சந்திக்கிறேன். மறுபடியும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், வருகிற புதன்கிழமை காலை 11 மணிக்கு பிரதர் சாந்தகுமார், காயத்ரி கிரேஸ் அவர்களுடைய இல்ல பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற இருக்கிறது. அதனால சபையார் யாவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.